அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேற்றைய தினம் டாக்டர் சார் ஐயா கந்த சஷ்டி பற்றி விளக்கத்தை சொல்லிக் கடந்த 2 நாட்களாக கந்த சஷ்டிக்கான விளக்கம் சென்று கொண்டிருக்கிறது. உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். டாக்டர் இறைத்தூதர் டாக்டர் இளங்கோ டாக்டர் சொல்லியிருக்கிறது. நேற்றுக்கு கடந்த 2-3 நாட்களாக இந்த கந்த சஷ்டி பற்றியான விளக்கங்கள் மிக அற்புதமாக சென்று கொண்டிருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி விளக்கம் இதுக்கு இந்த பாட்டுக்கு இந்த மாதிரி விளக்கமா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு சொன்னார் இல்லையா, ஃப்ரெண்டு நான் இதில் சேனலில் ஒர்க் பண்ணி வருஷம் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு அர்த்தம் இதுதானா அப்படிங்கிறது தெரியல. ஆன்மீகம் அப்படிங்கிறதே அப்படி தான் போயிட்டுருக்கு. படிக்கணும், கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான பொருள் உணர்ந்து அதை நாம் பின்பற்றுகிறோம் அப்படின்னா தான் அதற்கான பலன் கிடைக்கும். அப்போது அதை பற்றிய மிக ஆழமான கருத்துக்கள், ஒவ்வொரு வரிகளுக்கும் என்ன காரணம், எதற்காக அப்படி சொல்லப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன, அதை முருகப்பெருமான் எப்படி அதை சரி செய்கிறார், இந்த பிரச்சனைகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், பேய்களிலிருந்தும், பில்லி சூனியத்திலிருந்தும் மனிதர்களை எந்த வகையில் முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கும், அதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்வதற்கும், அதை மனதில் உள்வாங்கிக் கொள்வதற்கும் அதற்கான வழிகளையும் டாக்டர் மிக தெளிவாக கந்த சஷ்டியில் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ கந்த சஷ்டியில் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, கந்த சஷ்டி கவசம், அந்த பாடல், அந்த பாடலுக்கான அர்த்தங்களினுடைய ஆழத்தை மிக தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ இசை என்பதே மருந்தாக மாறுகிறது. இசை மருந்தாக மாறுகிறது. இசை எப்பொழுது மருந்தாக மாறும் என்றால், இந்த உலகம் முழுவதும் ஆற்றலால் நிரம்பி இருக்கிறது. சயின்ஸ்ல சொன்னா ஐன்ஸ்டீன் சொல்லி எவ்ரிதிங் ஹேவ் இஸ் ஆன் எனர்ஜி கன்வெர்டட் ஃப்ரீக்வன்சி கன்வெர்டட் வைப்ரேஷன். அந்த ஆற்றல் என்பது ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக மாறுகிறது. இந்த ஆற்றல் மாறிக்கொண்டே இருக்கிற பொழுது எந்த வகை ஆற்றல் யாருக்கு கிடைக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடக்கிறது. நல்லதும் கெட்டதுங்க ஆற்றலின் அடிப்படை. இப்போ இந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த வைப்ரேஷன் யார் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அதற்கேற்ப அவர்களுடைய இதயத்தினுடைய இயக்கத்தை சார்ந்த மூளையினுடைய இயக்கம், அதை சார்ந்த மனதினுடைய இயக்கம் இருக்கிறது. அப்போ அந்த சூழலில் அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை பாசிட்டிவாக கொண்டுட்டு போக முடியும். அப்போ இந்த கேட்கின்ற இசை என்பது ஒரு வகை ஆற்றல் செயலாக மாறுகிறது. அவங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் சக்சஸ் ஆகும் பொழுது அது பலருக்கு பலனை கொடுக்கிறது. அந்த பலனுங்கிறது வாழ்வியலாக மாறுகிறது. அப்போ ஆற்றல் மாறி மாறி வெவ்வேறு வகையில் இருக்குது. எப்படி இப்போ ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா, மண், தண்ணி ஊற்றுறோம், உரம் போடுறோம், சூரிய ஒளி இருக்கிறது, காற்று இருக்கிறது. இந்த மூலப்பொருள்களாம எடுத்துக்கொண்டு செடி வளர்கிறது. செடி வளர்கின்ற பொழுது காயாகவோ கனியாகவோ கீரையாகவோ ஒவ்வொரு வெவ்வேறு பரிணாமத்தில் வெவ்வேறு ப்ராடக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போது இது எல்லாமே ஒரு வகை ஆற்றல். இந்த வகை ஆற்றல் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு செடியோ மரமோ ஏற்றுக்கொண்டு அதனுடைய ஃபைனல் ப்ராடக்டாக ஒரு விஷயத்தை கொடுக்குது. அது காயாகவோ கனியாகவோ கொடுக்குது. அப்போ திரும்பவும் அந்த காய் கனியாகவோ அல்லது இலையாகவோ உதிர்கிற பொழுது திரும்ப மக்குகிறது, வேற ஒரு மூலக்கூறாக மாறுகிறது, அணுவாக மாறுகிறது, வேற ஒரு ப்ராடக்டாக மாறுது. அப்போ இந்த ஆற்றலினுடைய சுழற்சி இருக்கு இல்லையா, அதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. அதுதான் மனதிற்குள் ஒரு வகை ஆற்றல். அந்த வகை ஆற்றல் இறைவகை ஆற்றல், இறையாற்றல், ஒரு ஃப்ரீக்வன்சி நம்முடைய உடலில் மனதில் இருக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை போக்குகின்ற காரணியாக இருக்கிறது. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வாக அதிர்வு என்று சொல்லப்படக்கூடிய இந்த இசை ஆற்றல் என்கிறது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. இது அதனுடைய அர்த்தங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னொரு வகையில் அந்த ஃப்ரீக்குவன்சிங்கிறது எந்த வகையில் இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நேற்று நான் சொல்லியிருந்தேன், பர்டிகுலராக இந்த பாடல் அப்படிங்கிறது 5 வகை ராகமாளிகையில் கட்டப்பட்ட இந்த ராகம். அப்போ அந்த ராகத்தை எப்படி உணர்ந்து கொள்வது, எப்படி புரிந்து கொள்வது
ராகத்தை இவ்வளோ ஃபுல்லாக பாடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ராகத்தில் இப்படி அமைஞ்சிருக்கு, இதனுடைய ஆரோகணம் அவரோகணம் எப்படி இருக்குது, இந்த ஆரோகணத்தை ஏற்றுக்கொள்கின்ற அதை உணர்வுகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த மாற்றம் வரும், உடலில் மாற்றம் வரும், மனதில் விட மாற்றம் வரும். ஏன்னா இது கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு இளையராஜா சாங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாங்ஸ் வந்து யூஎஸ்ல வந்து ஒரு குழந்தை அந்த அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க, பிறந்த குழந்தைக்கு யூடியூப்லேயும் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் தான் இருக்கும் அப்படிங்கும்போது தொடர்ச்சியாக அந்த பாடலை கேட்கின்ற பொழுது அதன் பிறகு அதில் அசைவு வந்து படிப்படியாக ஆக்டிவாக மாறும் பொழுது அப்போ சொன்னாங்க எப்படின்னா, இப்போ இசைக்கு அந்த தன்மை இருக்கிறது. ஒரு அசைவற்ற ஒரு குழந்தையை ஆக்டிவாக நல்ல முறையில் இயங்குகின்ற ஒரு குழந்தையாக இதயத்தையும் உடலையும் மனதையும் மாற்றுகின்ற சக்தி இசைக்கு உண்டு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே உண்டு. அதை எப்படி ஏற்றுக்கொள்கின்றோம் பெறுகின்றோம் அப்படிங்கிறத தான் பொறுத்து தான் இதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். வளர்ச்சி அப்படிங்கிறதும் அதை பொறுத்து தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் யார்லையாவது மியூசிக்கல்ஸில் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? எனிபடி? நிறைய பேர் நேற்று சொல்லிருந்தாங்க ராகத்தை பாடும் பொழுது இந்த ராகம் கரெக்டாக இருந்ததுன்னாங்க. யாராவது சங்கீதத்தில் இருந்தவங்க இருக்கீங்களா? சைலண்டாக இருந்தா இல்லை ஒன்று ஞானியாக இருக்கணும், இல்லைன்னா எதுவும் தெரியாதெல்லாம் இருக்கும். ஒரு ஒரு சந்தோஷம் என்னன்னா, உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரியாது, தெரியாதவங்ககிட்ட தெரிய பாடுறது அது வந்து கொஞ்சம் தைரியமா பாடலாம். என் ஃப்ரெண்டு சொல்லுவான், என்ன மாப்பிள்ள இவ்வளோ ராகத்தெல்லாம் பாடுற அப்படின்வான். நான் சொல்லுவேன், உனக்கு தெரியுமா என்ன? எனக்கு தெரியாது என்ன, அதனால தான் நான் இவ்வளோ பாடிட்டு உனக்கு தெரிஞ்சதுன்னா நான் பாட மாட்டேன். உனக்கு தெரியாதுங்கும் போது இது கல்யாணியா காம்போதியா ரெண்டுமே உனக்கு தெரியாது. அப்ப நான் எது பாடினா உனக்கு என்ன? எல்லாமே சூப்பர்னு சொல்ல போறேன். அதனால எனக்கு நிறைய ராகம் தெரியுதுடா அப்படின்னு. அப்ப உண்மையிலே உனக்கு தெரியாதாண்ணா? இது வந்து ரகசியம். தெரிஞ்சவங்க 10 பேர் உட்காந்துட்டு கேட்கும்போது பாடினாதான் அப்பதான் சொல்லுவேன். அப்ப நான் சொல்லுவேன் எனக்கு தெரியாதுங்க அப்படின்றேன். அப்ப அவங்க மட்டும் பாட மாட்டேன்னா அவங்ககிட்டயும் பாடுவேன். அவங்ககிட்ட பாடும்போது அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னு கேட்பேன். அவங்களுக்கு தெரியாதுன்னா அதுல பாடுவேன். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதா இருந்தா நான் பாடவே மாட்டேன். என்னடா நீ இப்படி இருக்க நீ அப்படின்னு. அப்படித்தான்டா லைஃப்ல ஓடிட்டு இருக்கோம். இதுதான் சீக்ரெட் ஆஃப் லைஃப். இது யாருமே ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. திஸ் இஸ் த லைஃப். இப்படிதான் இருக்கும். நமக்கு தெரிஞ்சதை வந்து அடுத்தவனுக்கு தெரியுதான்னு பார்க்கணும். அடுத்தவனுக்கு தெரியலன்னா இது நமக்கு தெரிஞ்சது கரெக்டு தான் ரூட்ல போயிட்டு இருக்கணும். அடுத்தவனுக்கு நல்லா தெரிஞ்சா நம்ம சைலண்ட் ஆயிடணும். இப்படி ஓட்டினாதான் வண்டி ஓடும் அப்படின்னு. அப்போ நேத்தி கேட்டிருந்தோம் சொன்னாங்க, அந்த ராகம் சரியா இருந்தது. அப்போ எப்படி பாடணும் அப்படிங்கிறது இல்லையா, அந்த சஸ்டைன் நோட் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓப்பன் டாக் வந்து ஆபேரி ராகத்தில் தான் எடுப்பேன். எடுத்தோடனே ஹை சஸ்டைன் நோட் அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நோட்டு வந்து ஓப்பனிங்கில் கொடுக்குறேன். ஆபேரி வந்து சக மப நிச, இது ஆபேரி ராகம். இந்த ஆபேரி ராகத்தில் சஸ்டைன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, சஷ்டி நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலூன், இது இருக்கு இல்லையா. இப்படி படிக்கிறவங்க சிலர் வந்து பார்த்தா சில புதுசாக எழுதுகிற பாடங்கள்லாம் பார்த்தா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவங்க பாடும்போது இந்த ராகத்தினடா இப்படி பாடுறாங்க அப்படின்னு. அதில் அந்த சஸ்டைன் இருக்கு இல்லையா, ஏற்ற இறக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஏற்ற இறக்கங்கிறது இதயத்தினுடைய அந்த துடிப்பு மாதிரி இருக்கும். சஷ்டி அந்த சஸ்டைன் நோட்டு கொடுப்பாங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனார், சஷ்டி அப்படி ஃப்ளாட்டாக வராது. சஷ்டியை நோக்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது டிவி ரேடியோவில் இதெல்லாம் கேட்குறோம், இல்லை வந்து இப்போது சிஸ்டத்துலலாம் கேட்கும்போது அந்த சவுண்டு வைப்ரேஷன் போகும் பாருங்க, அந்த அந்த ஃப்ளூட் அதை கவனிச்சிங்கன்னா அந்த நோட்டு வந்து அழகாக இருக்கும். எந்தெந்த எடுத்துகிட்டு போதோ ஐலம் லோம அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்குவன்சி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது வந்து அதுதான் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறது. ஆற்றலினுடைய அளவீடு நீங்கள் பார்க்கணும், இந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னா அந்த அந்த கோடில் தான் இருக்கும். அப்போ போகும்பொழுது அந்த சஸ்டைன் நோட்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா கவனிச்சா நீங்கள் அதை கவனிக்கின்ற பொழுதுதான் அது உங்களுக்கு மருந்தாக மாறும். இசை என்பது எந்த இடத்துட்ட மருந்தாக மாறுதுன்னா அதை நீங்கள் கவனிக்கிற பொழுதுதான். சஷ்டியை நோக்க சரவண பவனார், ஃபுல்லாக அந்த நோட்டு ஃபுல்லாக அந்த பாடல் ஃபுல்லாகவே ஒரு வாட்டு கூட ஃப்ளாட்டாகவே போக மாட்டாங்க. சர அப்படியே சஸ்டைன் மேலே கீழே அந்த வார்த்தையிலே ஏற்ற இருக்கும், ஃபுல்லாகவே இருக்கும். சிஸ்டரு குதவும் செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் கீதம் லோ நோட்டு திரும்ப ஹை நோட்டு
கீதம் பாட கிங்கினிய அந்த நோட்டு. இன்னும் இந்த நோட்டை வந்து ஆஹ், ரொம்ப எக்ஸாக்டாக பண்ணணும் அப்படின்னா, தெரிஞ்ச விஷயத்தோட பார்க்கணும் அப்படின்னாக்க, ஆஹ், ஆரோகணத்தில் ஆரோகணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால நான் ஃப்ளோவில் அடிச்சு விடுறேன். ஏன்னா முதல்ல கேட்டேன் ரொம்ப பேர், ஏன்னா நேற்றுக்கே சொல்லியிருப்பாங்க இதில் தப்புன்னா ஃபோன், சார் என்ன சார் இது என்ன சேனலில் பாடும்பொழுது வருவாங்க. நீங்கள் அந்த நோட்டை வந்து அதில் பாடல, 7:30 பாடினா 6:30 பாடுறேன். 6:30யோ 7:30யோ நமக்கு அது தெரியாது. என்ன பாடுறாங்களோ அது கேட்டு பாட முடியும், அவ்வளோதான். அது எதில் போகுதுன்னு தெரியாது. இல்லை இல்லை, இந்த நோட்டு இதில் வரணும், கீழே வரணும், மேலே வரணும், மேலே கருத்தா மாறி போச்சு, மேலே கருத்தா மாறி போச்சோ, கீழே கருத்தா மாறி போச்சோ, பாட்டு கேட்குதா அதோட சரி. பட் இப்போ நம்ம ஆட்கள் யாருமே இதில் கரெக்ஷன் வரல அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இது கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த நோட் இருக்கு இல்லையா? ஆனால் திரை இசை பாடலில் இந்த நோட்டை வந்து எப்படி எடுத்துக்கிறது? பாடல் விட்டுரும், ஆரோகணம் இருக்குல்ல, ஹை பிச்சுக்கு போகிறோம். ஹை பிச்சுக்கு போய் சஸ்டெயின் நல்லா கவனிங்க, ஹை பிச்சில் போகிறோம், ஆன்னு இழுக்கிறோம். அந்த அது ஆரோகணம். ஆரோகணம் உச்சத்தில் போய் அங்கே சஸ்டெயின். இப்போ இல்லை சரவண பவன, இது வந்து லோ பிச்சில் சஸ்டெயின் கொடுக்குறாங்க. ஹை பிச்சு சஸ்டெயின் இருக்கு இல்லையா, அது மோஸ்ட் அட்ராக்டிவ். பெரும்பாலும் சூப்பர் ஹிட் சாங்ஸு அட்ராக்ட் இருக்கிறது இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஆரோகணத்தில் போயிட்டு அவரோகணத்தில் வந்துட்டு அப்படியே ஃப்ளோட்டாக போகும். இதை கவனிச்சிங்கன்னா அந்த பாடல் பார்க்கறது கேட்குறதுன்னா இந்த இந்த நோட்டை கவனிச்சிங்கன்னா அப்படியே ஃப்ளோட்டாக எடுத்து கண்டினியூட்டி அதே பிச்சில் ஹையில் போய் நிறுத்தி சைலண்ட் பண்ணாங்கன்னா அது அந்த ராகத்துக்கு ஒரு ராகத்துக்கு அந்த நோட் இருக்கும். அழகாக ரொம்ப மெலோடி இருக்கு இல்லையா, அது ஃப்ளாட்டாக இருக்கும், அப்படியே சஸ்டெயின் ஆகும், அப்படியே கண்டினியூ ஆகும் அந்த நோட்டு. அது இன்னும் டீப்பாக சொன்னால் ஜதி சுரம் அப்படி போகலாம். அது வேண்டாம், இப்போதைக்கு லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஹை பிச் இருக்குது, ஆரோகணம். ஆரோகண ஹையில் போயிட்டு சஸ்டெயின் நோட் எடுத்துகிட்டு கீழே கொண்டு வரும்போது நம்மையும் அறியாமலே அது இழுக்கும். அதுவும் அதோட சேம் ஃப்ரீக்குவன்சி தான் இந்த இந்த கந்த சஷ்டி ஃபுல்லாக கொண்டு வரும். அதனால தான் ஆபேரியை வந்து திரும்ப சொல்லிக்கிட்டோம். ஆபேரியத்தில் சகமப நிச இந்த நோட்டில் தான் ஃபுல்லாக வருது. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓப்பனிங். அடுத்தது வந்து சுபபந்துவராளி, கல்யாணி, தோடி, மத்தியமாவதி அப்படிங்கிறது 5 ராகத்தில் தான் முழுமையாக அது கட்டமைக்கப்பட்டிருக்குது. இதில் ஓப்பனிங் எடுத்த உடனே டாப்பில் வரும். அப்போது சினிமா பாடலில் ஒரு பாடல்னா இது பாட்டை விட்டுருங்க, நம்மளே அதை கொண்டு இதில் ஒத்து விட்டுருங்க, சினிமா இதில் சேர்த்து விட்டுறல. இந்த ஹை சஸ்டைன் நோட் ஆரோகண நோட்டில் வந்து இந்த பாடல் எப்படி வந்து இசை அதிர்வுகளாக இதயத்தை ஈர்த்து அது எப்படி மருந்தாக மாறுகிறது, இசையே மருத்துவமாக மாறுகிறது அப்படிங்கிறதுக்கு அந்த நோட்டு வைப்ரேஷன்ன்றது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ராஜா சார் கல்யாணிலையும் போட்டிருப்பாரு, அது ஜனனி நிறைய இருக்குது. ஒரு 2-3 பாடல் சொல்கிறேன். அதில் ஹஸ்ட் மேக்சிமம் ஹை பிச் ஆரோகண நோட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு. அதில் வந்து ஹை பிச்சில் ஜேசஸ் பண்ணியிருப்பார். பாடி அழைத்தேன், சினிமா பாட்டு விட்டுருங்க, ஆரோகண நோட்டு மட்டும் எடுத்துங்க. பாடி அழைத்தேன் உன்னை இதோ தேடும் நெஞ்சம், பாடி அழைத்தேன் உன்னை இதோ தேடும் நெஞ்சம், வாராய் என் தேவி, பாராய் என் நெஞ்சில் மின்னல், கண்ணில் கங்கை, பாடி அழைத்தேன் உன்னை இதோ தேடும் நெஞ்சம். பாட்டு நல்லா இருக்காது, இந்த ஆரோக்கிய நோட்டுக்காக சொல்றேன். இந்த ஹை சஸ்டெயின் இருக்குல்ல, வாராய் என் தேவி, பாராய் என் கண்ணில் கங்கை, நெஞ்சில் மின்னல், பாடி அழைத்தேன். இந்த நோட்டு வருது இல்லையா, அந்த நோட்டு ஆரோகண நோட்டில் போகிறோம். ஆன்னு போட்டு அங்கே சஸ்டெயின் கொடுத்துட்டு கட் பண்ணால் நீங்கள் கேட்குறீங்களோ உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இதயம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அது அதோட வைப்ரேஷன், ஒத்ததை ஒத்தது ஈர்க்கும். அப்படிங்கும்போது ஒரு உயிர் துடிப்பு அப்படின்னா இதயம் துடிக்கிற போது தான் உயிர் துடிக்குது அப்படிங்கிறத
அந்த ஆன்ம சக்தி வர்றதா சொல்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி விந்து வருகின்ற போதே ஆன்மா வந்துடுது அப்படிங்கிறது சித்தர்களுடைய கூற்று. அதுதான் உண்மை. அப்போ அந்த அந்த நோட் இருக்கு இல்லையா, அந்த நோட் இறங்கும்போது ஹை பிச் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது அட்ராக்ட் பண்ணும். அதை இந்த நோட்டு ஃபீலோட நீங்கள் கேட்கும் பொழுது இதயத்தில் இருக்குல்ல அந்த ஹார்ட் பீட்டு, அந்த ஹார்ட் பீட்டுங்கிறது அது அந்த நம்முடைய என்ன தாட்டுக்கு தகுந்த மாதிரி பீட்டு மாறும் ஹார்ட் பீட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது யார்ட்டையாவது கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்ட் பீட்டை தொட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு ஹையாக இருக்கும் கோவமாக பேசும்பொழுது. அப்போது கோவமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குன்னா, ஹார்ட் பீட் அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மோடுக்கு வந்துடுவீங்க. அப்போது அந்த எப்பயுமே அதை சஸ்டெயின் பண்ணிக்கணும். அது கோவமாக இருந்தாலும் ஹார்ட் பீட் வந்து இயல்பாக துடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ரொம்ப மோசமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் இயல்பாக இருக்கணும் அப்படின்னா அதிகாலையில், அதனால தான் காலை வேளையில் இந்த சுப்ரபா இதை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இது வந்து இப்போ நம்ம காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் வார்ம் அப் பண்ணுறாங்களே, ஜாக்கிங் போகிறது, வாக்கிங்கிறது. அப்போ உடலை வந்து அன்றைய நாளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வார்ம் அப் பண்ணிக்கிறது, தயார்படுத்திக்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீ இதயத்தை அன்றைய நாள் முழுவதும் சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்க இந்த இந்த பாடல்ங்கிறது, கந்த சஷ்டிங்கிறது இதயத்தை பலப்படுத்தக்கூடியது. ஃபர்ஸ்ட் பேசிக்ங்கிறது அது கியூர் ஆகுதுங்கிறது அவர் பாடினது வயிற்று வலிக்கு, அந்த வலி சார்ந்தது அப்படிங்கிறது வயிற்று வலி. அது மாதிரி மறைப்பொருளாக இருக்கக்கூடிய எதிர்மறை இருக்கக்கூடிய பேய் பிசாசுன்னு சொல்லக்கூடிய அவற்றை போக்குகிறதுக்கான முக்கியமானது. ப்ளஸ் பேசிக் வந்து ஹார்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் படித்த வரைக்கும் ஹார்ட். ஏன்னா இந்த வைப்ரேஷன் நோட்டுங்கிறது கரெக்டாக அந்த சஸ்டைன் நோட்லேயே போயிட்டு இருக்கும்பொழுது அந்த நோட் பேசிஸில் நீங்கள் கேட்குறீங்கன்னா இதயம் அதே மாதிரியான அந்த ஃப்ரீக்குவன்சியில் துடிக்கும். நீ எதை கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி துடிக்கும். அப்போ அந்த நோட்டில் துடிக்கும் பொழுது இந்த டைம்ங்கிறது ஏறத்தாழ 22 நிமிஷம், 244 வரை 22 நிமிஷம். இந்த ஃபுல்லாக கேட்கும்போது ஏறத்தாழ ஒரு ஆஃப் அன் ஹவருங்கிறது உங்களோட இதயத்தை நீங்கள் வந்து ஒரு சேம் வைப்ரேஷனில் கட்டமைச்சிட்டிங்கன்னா அது அன்றைய எவ்வளோ மோசமான இல்லை சோகமான பாதிப்பு வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலைக்கு அது வந்துடும். ஸோ இதே நோட்டில் வந்து ராஜா சார் வந்து அது கொடுத்துருப்பார். ராஜா சார் கொடுத்துருக்க நோட்டுங்கிறதும் அவர் சேம் இதுதான் கொடுத்துருப்பாரு. மேலகர்த்தாவில் கொடுத்துருது கல்யாணி ராகம். கல்யாணி ராகம் மேக்சிமம் அதிகமாக அவர் யூஸ் பண்ணியிருப்பார். கல்யாணி ராகத்தில் கொடுக்கும்போது இந்த இதுங்கிறது சப்போஸ் யாருக்காவது ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு சில ராகங்களின் அடிப்படையில் இந்த பாடல்கள் இருக்குது. ஒரு இறை இசை பாடலாக இருந்தாலும் சரி அல்லது திரை இசை பாடலாக இருந்தாலும் சரி, எந்த பாடலாக இருந்தாலும் அந்த ராகத்தில் அமைந்த முழுமையான பாடல். இப்போ உள்ள பாடல் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியல, எல்லாமே அமைஞ்சிருக்குது. இங்கே வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியில் மேக்சிமம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு என்னுடைய கருத்து. அது பீட்டு அட்ராக்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகுது தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் இசையை முழுமையாக அந்த ராகத்தின் அடிப்படையில் கடைசி வரையும் கொண்டுட்டு போய் மாற்றி கொண்டு வர்ற மாதிரி புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் இப்போ உள்ள இசையில் இளையராஜாவுக்கு இடையில வந்து ஒரு சில பாடல்கள் உண்டு, மேக்சிமம் குறைஞ்சி போயிட்டதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போது ராஜா சாரில் இந்த ஜனனி இருக்கு இல்லையா, ஜனனி சாங்ஸ் வந்து அது எப்போது யார் கேட்டாலுமே டீப்பாக கேட்குறவங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த சாங்ஸ். ஏன்னா அந்த நோட் அவர் கொடுக்கறது அந்த ஹை பிச்சில் கொடுப்பாரு. அதில் வந்து ஜனனி ஜனனி அந்த இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹையில் போயிட்டு எதுக்கு சொல்கிறேன்னா ஆரோகணத்தில் சஸ்டெயினுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பாடல் முழுவதுமே அப்படி தான் வருது. இந்த பாடல் வந்து கந்த சஷ்டிங்கிறது ஒரே நோட்டு, சில இடத்துல வந்து ஹை பிச்சுக்கு போகும், லோ பிச்சுக்கு வரும், சஸ்டைன் நோட்டாக இருக்கும். ஆரோகணத்தில் சென்டர் மிடில் பாயிண்ட் அப்படி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த நோட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பேசிஸில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாக்க ஆஃப் அன் ஹவர் இதுக்காக ஒதுக்கி கேட்கின்ற பொழுது ஏறத்தாழ தியானத்துக்கு சமம். இந்த பாடலுங்கிறது முழுமையாக கேட்கறது நீங்களே தியானமாக மாறிடுவீங்க. ஓஷோ சொல்கிற மாதிரி எதை வந்து மனப்பூர்வமாக பாஸ்ட் ப்ரெசன்ட் எந்த சிந்தனையும் இல்லாமல் எதை செய்கிறீர்களோ அல்லது எதை கேட்கிறீர்களோ அதிலேயே முழுமையாக இருக்கின்ற பொழுது அதுவே தியானமாக மாறுகிறது. அதுக்காக தியானம் தனியாகவே உட்காரவே இல்லை. இந்த பாடல் கேட்குறீங்கன்னா ஒன்று தியானம் ப்ளஸ் as well as ஹார்ட் பீட் நீங்கள் போட்டு கேட்டால் கூட இது ஆல்ரெடி இது ப்ரூவ் பண்ணது இந்த பாட்டுங்கிறது. இதய நோயிலிருந்து குணமானவர்கள் நிறைய பட் அந்த பிரச்சனை ரொம்ப மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த பாட்டு ரிலாக்ஸும் கேட்கணும். டென்ஷனோட உட்காந்து சீக்கிரம் 1/2 மணி நேரம் ஆகுது 22 நிமிஷத்தை வச்சுட்டு கேட்டிங்கன்னா இன்னும் பிபி 2 சீக்கிரம் முடியலையேன்னு. பட் ரிலாக்ஸேஷனோட இந்த பாட்டு கேட்கணும்.
அதில் ராஜா சார் வந்து போட்டிருக்க எதுக்கான இந்த ஹை சஸ்டெயின் நோட்டு ஆரோகணத்தில் எப்படி சஸ்டெயின் ஆகுறது அப்படிங்கிறது இது நல்லா ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பாடல் கேட்டாலுமே போகிற போக்கிலேயே மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஹார்ட்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த குறிப்புகளை சொல்கிறேன். ஜனனி ஜனனி அகம் நீ பொருள் நீ ஜெகக்காரணி நீ பரிபூரணி நீ. இது வந்து வரும். இதில் வந்து சரணத்தில் கொண்டு வரும்பொழுது அலைமாமகள்னு வருது இல்லையா, அதில் வந்து ஹை பிச் நோட் எடுப்பார். சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்தபீர்த்தங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்ததீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும். இந்த நோட் இருக்கு இல்லையா, இந்த நோட்டில் பணிந்தே துவழும் பூவும் கடலே அப்படின்னு வரும். இதுக்கு முடிச்சுட்டு அடுத்த நோட்டு கடைசி சரணத்தில் கடைசி 2 வரியில் வரும். கடைசி 2 வரியில் அலைமாமகள் நீ ஆ ஆ அலைமாமகள் நீ கலைமாமகள் நீ அலைமாமகள் நீ கலைமாமகள் நீ ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ. இப்போ ஆரோகணத்தில் சஸ்டைன் கொடுத்துட்டு அப்படியே ஃப்ளோட் கொடுத்து நிறுத்திட்டு அப்படியே சேம் ஃப்ளாட் நோட்டில் வரும்போது அந்த அந்த ராகத்தோட அந்த இசையோட அந்த பாவத்தோட தாள ஜதி கட்டோட நீங்கள் அதை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க இதயம்ங்கிறது உங்கள் ஃப்ரீக்குவன்சி துடிக்கிற இதயம் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஃப்ரீக்குவன்சிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அப்போ இதே மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு அந்த கல்யாணி ரகத்துல. சினிமாங்கிறது அப்படி அம்மா என்று அழைக்காத அந்த மாதிரி அந்த நோட்ல கரெக்டா அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த தகுந்த மாதிரி அந்த ராகத்தை சிறப்பாக பயன்படுத்துகின்ற பொழுது அது எல்லா காலகட்டத்துக்குமே மிகச்சிறந்ததாக இருக்கும். ஏற்கனவே கவிதா மேடம் நினைக்கிறேன் நேற்று போட்டிருந்தாங்க, உங்களுடைய இசை பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு இசை பயணம் இசை பயம்தான் இருக்குமே தவிர இசை பயணம்லாம் இல்லை. எதுக்கு எனக்கு இந்த பிடிக்குன்னா, சின்ன வயசுல பேசிக்காவே எனக்கு எல்லாருக்குமே இசை பிடிக்கும், எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இசை பிடிக்கும். இசை பிடிக்கணும், பிடிக்குது அப்படின்னு தனியாவே கிடையாது. அம்மாவை பிடிக்குமா அப்படின்னா அது கேள்வி இல்லை, அம்மாவை பிடிக்கணும். அதுதான். ஸோ இசை என்பது அப்போ அந்த இசையோட தாள ஜதியோடு ஒரு விஷயத்தை கேட்கும்போது புரிந்து கொள்கின்ற பொழுது நிச்சயம் இசை என்பது மருந்தாக மாறும், கட்டாயம் மருந்தாக மாறும். வகுப்பு தொடரும். சிப் டாக்டர் வந்தாக நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மியூட் பண்ணியிருக்கீங்களா? மியூட் எடுத்து விட்ரு, அப்புறம் மியூட் போட்டுக்கோ. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு 3வது நாளா நம்ம இந்த கந்த சஷ்டி கவசத்தை பத்தி பார்க்க போறோம். கொஞ்சம் நல்லா உள்வாங்கிக்கங்க. ஏன்னா இது மாதிரிலாம் விஷயத்த இவ்வளவு விஷயம் இருக்குன்னு யாரும் சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லை, யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் அதில் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம். அதான் கரெக்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நம்ம கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? ரைட் சார், ப்ரொசீட் பண்ணுங்க சார். போடுங்க.
ஆவினன் குடிவாழ் அழகிய வேளா செந்தின் மாமலையும் செங்கல் வராயா சமராபுரிவாழ் முகத்தரசே பாரா குழலாள் கலை மகனந்தாய் என்னாவிருக்க யான் உன்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் என்னை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆவினன் போதிய நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னம் சொன்னம் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை புறமகளுடன் வாழ்க வாழ்க வாரணம் வசம் வாழ்க வாழ்க வெண்பருமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தார் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன் வாய் பிரியமணி. வாழ்க வாழ்க மலைக்குரு வாழ்க, அதாவது மலையிலே இருக்கின்ற குருவாக விளங்குகின்ற இறைவனே வாழ்க. வாழ்க வாழ்க மலைக்குரு வாழ்க, வாழ்க வாழ்க மலைக்குற மகளுடன் வள்ளி தெய்வானியை சொல்றாங்க. வள்ளி தெய்வானியை சொல்றது மலைக்குற மகளுடன் வாழ்றங்க. வாழ்க வாழ்க வாரணத்து வம்சம், வாழ்க வாழ்க வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன். இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க, வறுமை போயிடணும். எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் செஞ்சாலும் அது போயிடணும். எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும், நான் அக்கிரமம் அநியாயம் பண்ணாலும் கூட எல்லாம் போயிடணும். எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும், கொஞ்சம் செய்யல எல்லாம் செய்வேன் நான், அத்தனையும் போயிடணும். பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன். பெற்றவர் நீ குரு, பொறுப்பு பண்றதெல்லாம் இவரு பண்றதெல்லாம் நாம பண்றோம். அப்புறம் அவர் குரு பொறுத்து தரணும். குரு எல்லாம் மன்னிச்சிடணும், எல்லாம் விட்டுறணும். நியாயமா அது? நியாயமா? கேட்குற நியாயம் தப்பு கிடையாது. அதாவது எத்தனை குறைகள் நான் செஞ்சாலும் எத்தனை பிழை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் நீ பொறுப்பதும் கூட அவர் பொறுக்கிறார், கடவுள் பொறுக்கிறார். பட் கர்மா விடாது, கர்மா விடாது. அப்போ இது என்ன? அப்போ இவ்வளோதான் பண்ணிட்டார படி வாங்குவாரா? அப்படி இல்லை. அதுலேருந்து வெளியே வரதுக்கான வழிகளை காட்டுவார், இறைவன் காட்டுவார். அப்போ நம்ம சொல்றோம், நம்ம எல்லாமே பண்ணிடுறோம், பண்ணிட்டு எல்லாம் நீ பார்த்துக்கோ. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நீ பார்த்துக்கோ. நீ பார்ப்பாரு. அவருக்கு ஒரு லிமிட் வரைக்கும் இருக்கு. அவரும் ஒரு லிமிட் தான் இருப்பார். அது ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் வரைக்கும் அவரும் அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் கடவுள் நம்பி நிறைய பேர் வீண் போறாங்க. கடவுள் கர்ம விதிக்கு உட்பட்டவர். நம்ம திரும்ப சொல்றோம், கடவுள் நம்பமயமானவர். ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுவார். எந்த கடவுளாக இருந்தாலும், இன்க்ளூடிங் முருக கடவுள், எந்த கடவுளாக இருந்தாலும் கர்மா இருந்தா தான் பண்ணுவாங்க, கர்மா எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ கர்மா, நெகட்டிவ் கர்மா இருக்கு அப்படின்னா யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் வேலைக்காகாது. நல்ல கர்மா இருந்தால் மட்டும்தான். அப்போ இறைவன் என்ன பண்றாரு? நல்ல கர்மாவை அதிகப்படுத்தி கொண்டு கெட்ட கர்மை குறைக்கிறதுக்கு வழிகாட்டுறார். அந்த வழிகாட்டுவர் தான் குரு காட்டுறார், மலை குரு காட்டுறார், முருகக்கடவுள் காட்டுறாரு. அந்த வழியை காட்டுறாரு. வழியை காட்டுறதை நீங்க பிடிச்சிக்கிட்டு நீ மலை ஏறணும். அதை விட்டு நான் பண்றதெல்லாம் பண்ணுவேன், செய்யறதான் செய்யிருப்பேன், நீ குரு, நீ வழிகாட்டு அப்படின்னா அது நடைமுறை வேலைக்காகாது. அது நீங்க பிரக்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். கடவுளை போய் கும்பிட்டா நல்லா நடக்கும், ஓகே ரைட், தப்பு கிடையாது. ஆனா கடவுளை போய் கும்பிட்டு நடக்கல, இன்க்ளூடிங் முருக கடவுள் அவையும் சேர்த்து தான் சொல்லிட்டோம், நடக்கல. இல்லை ஏடா கூடமா நடக்குது. நான் ஒன்று கேட்டால் அது ஒன்று நடக்குது, ரொம்ப நடக்குது. அப்போ கடவுள் அருள் புரியவில்லையா அப்படின்னு கேட்டால் கடவுள் அருள் புரிகின்றார். அந்த அருள் புரிவதை நாம் முறையாக பயன்படுத்தி கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் எத்தனை எளியன் எத்தனை செய்யணும், பெற்றவன் நீ குரு பொறுப்பது கடன், நீ என்ன அக்கிரமம் பண்ணுவோம், ஊர்ல உலகத்தை என்னென்ன வேலை இருக்குது அத்தனையும் பண்ணுவோம் நாம. நீ பொறுப்பது உங்கடன் எப்படி அது நியாயமா? அது சொல்றார்.
அப்படி நான் பொறுத்துக்குவோம்ப்பா. பட் அதிகம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பொங்கி எழுந்துருவார் இல்லையா? அதான் அந்த பொங்கி எழுந்து கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை நம்ம ஐயோ அம்மா அதான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ரைட்டு, எல்லாம் பொறுத்துக்கோன்னு சொல்லி விட்டு விடக்கூடாது. நாம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது வழிகாட்டுற கடவுள் வழிகாட்டுற. நீங்கள் அதாவது மக்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் தான் கடவுளுடைய நோக்கம். அப்போ தப்பு பண்ணால் தப்புன்னு வெளியே வரத்துக்கு என்ன வழி, அதுக்கு என்ன ரெமெடி பண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த ரெமெடி பண்ணுறாரு, ரெமெடி கொடுக்குறாரு. ஆனால் அதை கண்டுக்கிறதே இல்லை, நான் பாட்டுக்கு செய்வேன். என்ன சொல்கிறோம்? பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன்றோம். நல்லா பார்த்துங்க, நல்லா நோட் பண்ணது வேர்டு. பொறுப்பது உன் கடன். கடன் தான் அது. பொறுத்து கிளியர் பண்ணல, கிளியர் ஆகல, கடன் தான் அது. அந்த பொறுத்துக்கிறாரு, அது கடனாக வச்சுக்கிறாரு. இந்த கடனை நீங்க எத்தனை பிறகு எடுத்தாலும் திட்டி தான் ஆகணும். இந்த வார்த்தைகளை எப்படி சூட்சமா கையாளுறாங்கன்னு பார்க்கணும். பொதுவாக வைல் கம்பேரிங் வித் அதர் ரிலிஜன்ஸ், மற்ற மொழிகளை பார்க்கும் பொழுது தமிழில் வந்து ரொம்ப நுணுக்கமாக யூஸ் பண்ணுவாங்க வேர்ட்ஸ். தமிழில் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். அதே மாதிரி சான்ஸ்கிரிட், ரெண்டு மொழியிலையும் சமஸ்கிருத்லையும் தமிழ்லையும் அந்த மொழி விளையாடல்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தமிழ் நமக்கு தெரியும், சமஸ்கிருதம் நமக்கு தெரியாதனால தமிழை பற்றி பேசுகிறோம் இப்போ நம்ம. ஸோ தமிழில் இந்த பொறுப்பது உன் கடன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பொறுப்பது உன் கடன். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம செய்கிறதெல்லாம் பொறுத்துக்கிறாரு. கடனாக வாங்கி வச்சுக்கிறாரு, அப்படியே வாங்கி வச்சு அவருக்கு உங்கள் அருள் புரிகிறாரு. என்னைக்கா இருந்தாலும் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தாகணும். அந்த அருளுக்கு காம்பன்சேட் பண்ணியாகணும். பொருள் அருள் கொடுக்குறாரு, உங்களெல்லாம் காப்பாற்றுறாரு, செய்கிறாரு. ஆனால் அது கடனாக வச்சுக்கிறாரு. சும்மா தானமாக கொடுக்கல, தர்மமாக கொடுக்கல, ஃப்ரீயாக கொடுக்கல, அதை கடனாக வச்சுக்கிறார். கடனாக வச்சுக்கிறாரு, அதுக்கு நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கே கொடுத்தாகணும். அடுத்தடுத்த பிறவிகளையாவது இந்த பிறவிலே கொடுக்கணும், இந்த பிறவில கொடுக்கலனாலும் அடுத்தடுத்த பிறவில கொடுக்கணும். அதான் பொறுப்பது உன் கடன். கடனாக தான் கொடுக்குறாரு. இப்போ உங்ககிட்ட இல்லை, ஆனால் கடன் கொடுக்குறாரு, அது திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி உங்களால் வந்து நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. எத்தனை அடியன் எத்தனை செய்யணும், அதாவது இத்தனை அக்கிரமம் பண்ணாலும் அர்த்தம். அது என்னென்ன கோல்மால, என்னென்ன சொசைட்டியில் சமூகத்தில் என்னென்ன ஐயாயிரத்தனம் இருக்கோ அத்தனையும் நான் பண்ணுறோம். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ பண்ணுறோம். ஆனால் அத்தனை செய்யணும். பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன். பொறுத்துக்கிறார், அவ்வளோதான். அதுக்கு காம்பன்சேட் திருப்பி பண்ணியே ஆகணும். எத்தனை பிறகு எடுத்தாலும் பண்ணியே ஆகணும். அது முடிஞ்சிருக்கு, இந்த பிறவிலே சரி பண்ணுறது பெஸ்ட். ஓகேவா? பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே, பிள்ளை என்றன்பாய் பிரியம் அளிப்பு, மைந்தனன் மீதன் மணமகின் தருளி, தஞ்சமென்றடியார் தயத்திட அருள் செய். எல்லாத்துக்கும் அருள் செய்கிறாரு. பட் அந்த அருளை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும். நம்ம ஒரு லிமிட் மேலே போகலன்னா அருள் வந்து காப்பாற்றிக்க முடியாது. அதுதான் கந்த சஷ்டி கவசம். எஸ், போடுங்க. மைந்தனன் மீதுன் மணமகந்தருளி தன்னுஜை கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆதாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடனொரு நினைவதுவாகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜபித்து உகந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோரடங்கலும் வசமாய் திசை மன்னரென்பர் செயலதருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர். அதாவது இந்த கந்த சஷ்டி கவசம் வந்து முருகப்பெருமான் வந்து அருள் புரிகிறாரு, போய் பாடுங்கன்னு சொல்றாரு. பாலன் தேவராயர் வந்து பாடுறாரு. சரியா? அதை என்ன பண்ணணும்? காலையில் மாலையில் கருத்துடன், நாளும் ஆச்சாரத்துடன் அங்கன் துலக்கி. எப்பையோ? காலையிலையும் மாலையிலையும், கருத்துடன், நாளும் டெய்லி, ஆச்சாரத்துடன். இங்கே ஆச்சாரம்னா என்னன்னு தெரியாது, ரொம்ப ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கோம் நாம. ஆச்சாரம்னா என்னன்னு தெரியாது. கிலோ என்ன விலை விற்கும், அது ஞாயிற்றுக்கிழமை போய் காலையில் வாங்கினா சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்ற அளவுக்கு இருக்கு ஆச்சாரம்னா. ஆச்சாரம்னா என்ன? கிலோ என்ன விலை, ஞாயிற்றுக்கிழமையில் கிடைக்குமா, இல்லை எல்லா நாளையும் கிடைக்குமா, வாங்கிட்டு வந்து நான்வெஜ்ஜோட கலந்து சேர்த்து சாப்பிடலாமா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஆச்சாரம் போயிட்டுருக்கு. ரொம்ப அவஸ்டா போயிட்டுருக்கு. ஆச்சார சீர்கேடு. அப்போ சொல்றாரு ஆச்சாரத்துடன். இங்கே நம்ம ஆச்சாரத்தை இல்லாமல் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம், ஆச்சாரம் இல்லாமல் பண்ணிட்டுருக்கோம். ஆச்சாரமெல்லாம் இங்கே கிடையாது. சும்மா பேருக்கு தான் படிக்கிற மொழியை, பட் இங்கே ஆச்சாரமெல்லாம் கிடையாது. ஆச்சாரத்தை யாரும் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது.
ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களே பிராமணர்கள், அவங்க கூட இன்னைக்கு ஃபாலோ பண்றது இல்லை. ரொம்ப சத்திரியர்கள் 4 வெரைட்டியாக பிரிக்கிறாங்க இல்லையா, மக்களை வந்து பொதுவாக ஜென்ரலாக ஒரு 4 வெரைட்டியாக பிரிக்கிறாங்க இல்லையா, சூத்திரர்கள், சத்திரியர்கள், பிராமணர்கள், வைசியர்கள், அப்படி 4 பிரிப்பாங்க. நம்ம இப்போ அரசியல் பற்றி பேச வரும்ல, நாம் அது வேற பெரிய சப்ஜெக்ட், அதை பற்றி பேசினா அது நீண்டு போகும். நம்ம அரசியல் பற்றி பேச வேண்டாம். இவங்க வந்து சாதாரண மக்கள், சூத்திரர்கள், இவர்கள் வந்து சத்திரியர்கள், இவர்கள் வந்து வைசியர்கள், இவர்கள் வந்து பிராமணர்கள், 4 வெரைட்டி. அது நம்ம பின்னாடி ஃபியூச்சரில் இறைவன் அனுமதித்தான் நம்ம அதை பற்றி பேசுவோம், டீட்டெயிலாக பேசுவோம். ஏன்னா சூத்திரர்களை பற்றி ரொம்ப தவறான கருத்து இருக்குது, அதை வச்சு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது தவறான கருத்து, நம்ம அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இப்போ அதாவது ஒழுக்கத்திலே ரொம்ப அதிகமாக இருக்கின்ற, ரொம்ப ஃபாலோ பண்ணுகின்ற பிராமணர்கள்னும் பிராமணர்கள்ட்டையும் ஆச்சார சீர்கேடு அதிகமாக இருக்கின்றது. இதான் ஒரு வருந்தத்தக்க உண்மை. வருந்தத்தக்க உண்மை. இன்னைக்கு அந்த பிராமணர்களுக்கும் பிராமணர்களாக நடந்து கொள்ளவில்லை. பிராமணர்களும் மற்ற இனத்தினை இப்போ தான் நடந்துக்கிறாங்க. ஒன்று வித்தியாசிக்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப வெறுகிறார், ரொம்ப வெறுகிறார். எப்படி பகவான் சொல்றாரு, 1 கோடி பேர் நினைக்கிறாங்க, ஒருத்தர் வந்து என்னை அடைகிறார், என் பார்த்து அடைகிறான்னு சொல்ற மாதிரி எல்லா பிராமின்ஸும் நான் குறை சொல்லலை, கோச்சிக்க வேண்டாம், உடனே டாக்டர் இப்படி சொல்லிட்டாருன்ட்டு. பிராமணர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு செட்டப் கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கு, அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்லைன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு கரிகாலத்துல பிராமணர்கள் அந்த பிராமணியத்தை முறையாக ஃபாலோ பண்ணுவதில்லை அப்படின்னு சொல்றோம். அவர்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கின்றது அப்படின்னு நான் சொல்றேன். அந்த கருத்து இங்க பதிவு செய்யறேன். உடனே பிராமணர்கள் கோச்சிக்க வேண்டாம், என்ன நான் இப்படி பண்றேன், நீங்க சரியா நடக்கலாம், உங்களை போன்ற மற்றவங்க நிறைய பேர் நடக்கிறது கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள், ஆச்சாரத்தை கெடுக்கிறார்கள். அது வந்து முன்னேறு ஒழுங்கா போனால் பின்னேறு ஒழுங்கா போகும்னு சொல்லுவாங்க. முன்னியர் ஒழுங்காக போனால்தான் பின்னியர் ஒழுங்காக போகும்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி. ஏன்னா விவசாயம் பண்ணும்போது ஏர் ஓட்டுவாங்க. இப்பெல்லாம் டிராக்டர், அப்பெல்லாம் ஏர் தான். அப்போ ஏர் ஓட்டும் பொழுது முன்னியர் கரெக்டாக போகணும். ஏன்னா முன்னியர் வளைஞ்சி ஜிக்ஸாக்கா போய் தப்பா போச்சுன்னா பின்னால போற ஏரும் அதே ரூட்ல தான் போகும். முன்னால போற ஏர் வந்து கரெக்டா ஸ்ட்ரைட்டா போகணும். அது எங்கேயாவது வளைஞ்சி சொதப்பி மாட்டிச்சுன்னா உடனே பின்னால் போற ஏரும் அப்படிதான் போகும். அதான் முன்னியர் ஒழுங்கா போனா பின்னியர் ஒழுங்கா போகும்னு சொல்லுவாங்க. அம்மா 8 அடின்னா புள்ள 16 அடி. அம்மா 8 அடி கரெக்டா போனாதான் புள்ள 16 அடி போகும். அம்மா பாசிட்டிவா போகாம நெகட்டிவா போனா புள்ளை 16 அடி தான் போகும். இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. பாட்டியும் சரியில்லை, அம்மாவும் சரியில்லை, பேத்தியும் சரியில்லை, இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே டீவியேஷன் ஃப்ரம் கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஆஃப் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில எப்படி ஆச்சார முறையை ஃபாலோ பண்ணுன்றதை வந்து பாட்டி தப்பு பண்றாங்க, அம்மா தப்பு பண்றாங்க, மக தப்பு பண்ணுது, பேரம்பேத்தி தப்பு பண்றாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லாமே. அதெல்லாம் நம்ம மாற்றணும். அதெல்லாம் நம்ம மாத்தாம நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதியெல்லாம் நினைச்சிட பார்க்க முடியாது. கற்பனை பண்ணிக்கலாம், சினிமாவில் பார்க்கலாம், நாடகத்தில் பார்க்கலாம், இமேஜின் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பட் நடைமுறை வாழ்க்கையில் இருக்குமானா இருக்காது. அதை மாற்றிக்கணும். மாற்றுறதுக்கு வாய்ப்பு கடவுள் கொடுக்குறாரு, நம்ம மாற்றிக்கணும்னு சொல்ல வரேன். சரியா? ஆச்சாரத்துடன் அங்கன் துலக்கி அப்படின்னு சொன்னா குளிக்கிறது, பாத் குளிச்சுட்டு இதை சொல்லணும்ன்றாரு. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், இன்னைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லேடிஸ் வந்து காலையில் அடுப்பு பற்ற வைக்கிறது கூட பல்லு வளர்க்காம போய் பற்ற வைக்கிறாங்க. காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகணும், குழந்தைங்க ஸ்கூல் போகணும், குழந்தைங்க காலேஜ் போகணும், மற்ற வீட்டில் அவங்க ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட 11 மணிக்கு பல்லு வைக்கிற லேடிஸ் இருக்காங்க. இப்போ கூட இருக்காங்க. காலையில் எழுந்துள்ள பிரம்மமுகூர்த்தத்தில் இதெல்லாம் ரெடி ஆகணும். அப்போ பாருங்க, காலையிலையும் மாலையும் 2 நேரமும் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன். இங்க ஏன் அந்த வார்த்தை போடுறாங்கன்னு நோட் பண்ணிக்கணும். இங்க ஆச்சாரத்தை யாரும் மெயின்டைன் பண்றது இல்லை. அங்கன் துலக்கி குளிக்கணும், குளிக்காம இதை பாட வேண்டான்றாங்க. குளிக்காம இதை பாட வேண்டாம். அங்கன் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி. அதாவது இப்போ கந்தசஷ்டி கவசம் எப்படி போகுதுன்னா, வீட்டில் அது பாட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும், இவங்க பாட்டு ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய வீட்டில் வந்து டிவி ஓடும், டிவி ஓடும், இவங்க பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டிலே எடுத்துக்கோங்க, எங்கள் வீட்டில் டிவி பெரும்பாலும் ஓடாது, ஏதாவது டைமில் போடுவாங்க ப்ரோக்ராமு. போட்டாக்க டிவி பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓட்டிருக்கோம், அவங்க ஒய்ஃப் ஒரு பக்கம் ஒரு வேலையாக இருப்பாங்க, பெரிய டாட்டு ஒரு பக்கம் வேலையாக இருக்கும், சின்ன டாட்டு ஒரு பக்கம் அவங்க பாட்டுக்கு அது ஒரு பக்கம் இருக்கும். நான் உள்ளே போனால் என்னை பார்த்தோம் டப்புன்னு டிவி ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. ஏன் டிவி ஓடுது, யாரும் ஒருத்தர் கூட இங்கே சீட்டில் முன்னாடி உட்காரல, சோஃபாவில் யாரும் முன்னாடி உட்காரல, எல்லாம் பின்னாடி அவங்க ஒரு வேலையை பார்க்க. எதுக்கு டிவி ஓடுதுன்னா முழிப்பாங்க, இல்லைங்க நாங்கள் வந்தோம் போனோம் பார்த்தோம், அப்படியே போகும்போது அப்படியே பார்த்துக்கோங்க, வரும்போது அப்படியே பார்த்துக்கிறோங்க அப்படின்னுவாங்க. டிவி வரும்போது போகும்போது வரும்போது போகணும், அப்படி தான் பார்க்கக்கூடாது. உட்காரணும். கரெக்டாக டிவி போடுறீங்களா, ஆன் பண்ணீங்களா, உட்காந்து பார்க்கணும். பார்க்கலையா போயிடணும். எதுக்கு டிவி ஓடுது, நீங்கள் பாட்டுக்கு அது ஒரு பக்கம் இருக்கிறீங்கன்னு கேட்பேன்.
சொன்ன என்னை பார்த்தா டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவேன். நான் உள்ள வர சத்தம் கேட்டால் ஆஃப் பண்ணிடுவேன். இப்படி தான் அது அவங்க ஏதோ வேற ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. டிவி சீரியல் தான் ஓட நம்ம வீட்டில் டிவி சீரியல் தான் ஓடாது, 100% ஓடாது. அது மாதிரி நெகட்டிவான சினிமாலாம் போட மாட்டாங்க. பாசிட்டிவான ஏதோ ப்ரோக்ராம் போடுவோம், பாசிட்டிவான நல்ல ப்ரோக்ராம் போடுவாங்க. அந்த ப்ரோக்ராமை கூட உட்காந்து பார்க்கணும். இவங்க அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து மற்ற ப்ரோக்ராம் ஓகே, அது பற்றி தப்பு இல்லை. ஏதோ போகிறாங்க வராங்க பார்க்குறாங்க இருக்கிறாங்க, ரைட், ஓகே. அதே நேரத்தில் இந்த மாதிரி கந்தசஷ்டி கவசமெல்லாம் போடுறோம்னு சொல்லி சொன்னால் உட்காந்து கேட்கணும். கந்தசஷ்டி கவசத்தை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய 99% ஆஃப் த ஃபேமிலிஸ் அதான் நடக்குது. சுப்பிரபாதம் போடுவாங்க, அவங்க பாட்டுக்கு வேலை நடக்கும். கந்தசஷ்டி கவசம் போடுவாங்க, அது பக்கம் வேலை நடக்கும். வேற நிறைய காலை விடிக்காலம் ஒரு 4க்கு ஆரம்பிக்கிறாங்க, 4லேருந்து 6 வரைக்கும் நிறைய சேனல்ஸில் கூட எல்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு வேலையை பார்ப்பாங்க. அது தவறு கிடையாது. அதுலேயும் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், அதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது சுப்பிரபாதம் ஆகட்டும், கந்தசஷ்டி கவசம் ஆகட்டும், நிறைய பக்தி விஷயங்களாக இருக்கட்டும், அதில் பாசிட்டிவ் கிடைக்கும், அதில் தவறு கிடையாது. ஆனால் ஒரு 10% தான் கிடைக்கும். மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு 10 to 20% தான் கிடைக்கும், மிச்சம் 80 கிடைக்காது. அப்போ 80% வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஃப்ரீயாக அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நீங்கள் உட்காந்து கேட்கணும். உங்கள் உள்ளே போகணும். பஞ்சபூதங்களும் அதை கேட்கும், எல்லா புலன்களும் கேட்கும், ஐம்புலன்களும் கேட்கும். பஞ்சபூதங்களும் கண்ட்ரோலுக்கு வரும், ஐம்பூதங்களும் அதை கேட்கும். அதை கேட்குற மாதிரி உட்காந்து அப்படியே வரிக்கு வரி அதை அப்படியே உள்ளான்னு நீங்கள் கேட்டு பாருங்க. உங்கள் உடம்புல வித்தியாசம் தெரியும், எனர்ஜி உள்ள வர தெரியும், எனர்ஜி உள்ள வர நல்லா தெரியும். ஆனால் அப்போ நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா அது 10% தான். அது வேஸ்ட். அது வேறு வழி இல்லைன்னாலும் போட்டுக்கலாம். அதாவது மேலே இல்லையா, காலங்காத்தால சீரியல் போடாமல், காலங்காத்தால சினிமா போடாமல் அதையாவது மேல் பற்றியா. ஒரு நாள் காலைல விடிகாலம் 4 மணிக்கு ஏதோ கேஷுவலாக ஒரு டிவி போட்டு ஆன் பண்ணால், எங்கே நான் வெளியூர் போயிருந்தேன், ஹோட்டலில், இங்கே இல்லை வீட்டில், ஹோட்டலில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணால் 4 மணிக்கு ஏதோ ஒரு சீரியல் போடுறான். அது என்னன்னு தெரியல எனக்கு. 4 மணிக்கு சினிமா ஓடுது, விடிகாலம் 4 மணிக்கு பிரம்மமுகத்தில் சீரியல் போடுறான். அதை ரீப்ளேவா செகண்ட் டைம் ஒளிபரப்புறது, முதல் டைம் இல்லை, செகண்ட் டைம் ஒளிபரப்புறது 4 மணிக்கு போடுறான். ஹோட்டலில் ரூமில் டிவியில் போட்டால் 4 மணிக்கு டிவி சீரியல். இன்னொரு நாள் பார்த்தா சினிமா ஒன்று ஓடுது, அது நெகட்டிவான சினிமா. இன்னொரு பக்கம் வந்தால் அந்த நார்த் இந்தியாவில் வந்து யோகி ராம்தேவ் அவர் வந்து யோகா சொல்லி கொடுக்குறாரு. காலையில் விடிக்காலம் உட்காந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் யோகா பிராணாயம் சொல்லி கொடுக்குறாரு. அதில் பாசிட்டிவான விஷயம் இது ஒன்று தான். ராம்தேவ் தானே அவர் நார்த் இந்தியாவில் இந்த யோகா பிராணாயமெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அது ஒரு நாள் பார்த்தேன். ஒரு நாள் பார்த்தா சினிமா ஓடுது, இன்னொரு நாள் 2 நாள் பார்த்தேன், அதில் சினிமா ஓடுது, இன்னொரு பக்கம் வேற என்னென்னோ ப்ரோக்ராம்லாம் போகுது, சீரியல் ஓடுது காலையில். அதில் உருப்படியான ஒரே ஒரு விஷயம், ராம்தேவ் வந்து காலையில் விடிகாலம் யோகாசனம் மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்குறாரு, அதை பற்றி விளக்கம் கொடுக்குறாரு. அதுதான் உருப்படியான ப்ரோக்ராம். நாம் அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணோட இங்கே சொல்கிறார், ஒரு நினைவதுனா ஒரே நினைவாக இருக்கணும். அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, அது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதில் பலன் கிடையாது. 100% உங்கள் அப்சர்வ் பண்ணணும்னா அந்த சிஸ்டங்க போகிறீங்கன்னா அமைதியாக உட்காந்து உள்வாங்கி கேட்கணும். வேற கவனம் எங்கேயும் டிவேட் ஆகக்கூடாது. அதான் ஒரு நினைவாக அதை கேட்கணும். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த எனர்ஜி உள்ளவர் நல்லா தெரியும். சில பேர் உணரலாம், சில பேர் உணராமல் இருக்கலாம். பட் சென்சிட்டிவ் பாடிக்கு தெரியும், சென்சிட்டிவ் இல்லாத பாடிக்கு கொஞ்சம் தெரியாது, அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி கிளாஸில் நான் வந்து உட்காந்தேன்னா என்னை பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்கள் வழியாக உங்களுக்கு எனர்ஜி வருது, பஞ்ச செவி புலன்கள், 5 எல்லா புலன்கள் வழியாக, அந்த பஞ்ச புலன்கள் வழியாக, 5 புலன்கள் சொல்லும் போது 5 புலன்கள் வழியாக உங்களுக்கு டிவைன் எனர்ஜி வருதுன்னு நான் சொல்கிறேன். பார்க்கும் பொழுதும் என்னுடைய குரலை கேட்கும் பொழுதும் அந்த எனர்ஜி உள்ள வரும். நீங்கள் அது வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க, சில பேர் ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. ரிலீஸ் பண்ணாலும் எனர்ஜி வரும். அப்போது ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படி உங்களுக்கு தெரியுது. ரிலீஸ் பண்ணலன்னா அப்போ அவங்க மட்டம் அப்படி கிடையாது, மட்டம் அவங்க குவாலிட்டி கம்மி அப்படி கிடையாது. அவங்க இன்னும் டெவலப் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அவங்க வந்து அவங்களுடைய அந்த தகுதியை, அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டியை உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஆத்ம அளவிலையும் அதை டெவலப் பண்ணிக்கணும்னு அர்த்தம். மட்டம் தான் கிடையாது. எல்லாமே வளர்றதுக்காக தான் வந்திருக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கும், அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கும். யாரையும் வந்து நம்ம கூட குறிப்பிட்டு சொல்லுவோம், கேள்வி கேட்கும்போது சில பேருக்கு சில்லியாக தெரியும், சில பேருக்கு வந்து சரி இதெல்லாம் போய் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க.
நான் அடிக்கடி சொல்லுவேன். அது அப்படிலாம் சொல்லக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தெரியல, தெரிந்து கொள்ளணுன்ற ஆர்வம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்க தெரிஞ்சிட்டீங்க, பரவாயில்ல, நீங்க ஹை லெவல்ல இருக்கிறீங்க. பட் அதே மாதிரி அவங்க வரணுன்றதுக்கு முயற்சி பண்றாங்க இல்லையா? அவங்க கேட்குற சில்லி கொஸ்டின் இருந்தா கூட, அதாவது அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம், அவங்களை கிண்டல் பண்ண வேண்டாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கும், அதுக்கு ஆன்சர் சொல்லுவோம்னு சொல்லுவேன் நான். அது வந்து மேஜராகவும் ஒரு மேஜர் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், அதே மாதிரி சில்லி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவேன் நான். பிகாஸ் இவங்க தெளிவடைக்கிட்டாங்க, ஒன்றும் தெளிவடையாது. அந்த ஆர்வம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆர்வம் வருது. அப்போ அதை நம்ம வந்து மட்டம் தட்டக்கூடாது, அவங்கள என்கரேஜ் பண்ணி ஆன பண்ணணும். அவங்களோட ஒரு ஸ்டேஜில் உங்களை மாதிரி வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு நினைவதுவாகி ஒரே நினைவாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை கேட்கும் பொழுது அந்த எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி வந்தாலும் வரலனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வருது. நீங்கள் வரலன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுடைய பாடி வந்து ட்யூன் பண்ணணும். பாடி மைண்டு ட்யூன் பண்ணணும். ட்யூன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனர்ஜி நல்லா அப்படி இறங்கும். இப்போ எப்படி கிளாஸில் வரும்போது சார் தலைவலியாக இறங்குது, கையில் தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? அது என்ன எனர்ஜி? பாசிட்டிவ் எனர்ஜி. நேற்று கூட ஒரு சகோதரி கேட்டாங்க, சார் இந்த மாதிரி எனர்ஜி வரும்போது மற்ற முறைகளில் கிடைக்குது, அந்த எனர்ஜியும் இந்த டிவைன் எனர்ஜியும் ஒன்றா? எல்லாம் ஒன்று தான். இது எல்லாமே டிவைன் எனர்ஜி தான். நீங்கள் எந்த ஃபார்ம் எந்த பேர் வச்சுக்கிறதும் இறங்குறது டிவைன் எனர்ஜி, இறை சக்தி தான். இறை சக்தி தான். அந்த இறை சக்தி இதை கேட்கும்போது வரும். எப்படி இருக்கணும்? காலையில் மாலையில் கருத்துடன் அக்கறையா நாளும் ஆச்சாரத்துடன் அங்கந்துலக்கி குளிச்சுட்டு நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை. இது ஜென்ரலா. பட் முடியல, அதுக்காக வந்து நான் குளிக்கல சார், கேட்குறேன், வேற ஏதாவது இருக்கேன் பார்க்குறேன் சார்னா தப்பு கிடையாது. ஆனால் முறை எப்படின்னு சொல்ல வரேன் நான். இதுதான் முறை. ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா 100க்கு 100 மார்க் எடுக்கணும், அதான் முறை. அவங்க அதுக்கு தான் வைக்கிறாங்க, அதுக்கு தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க கொஸ்டின், அதுக்கு தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. 100 மார்க் எடுக்கணும். நம்மளால 100 மார்க் எடுக்க முடியல, என்ன முடியுதோ எடுக்கிறோம் இல்லையா? 50 எடுக்கிறோம், 70 எடுக்கிறோம், 60 எடுக்கிறோம், நம்ம ஃபெயிலும் ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி அந்த 100 மார்க் எய்ம். அப்போ இவங்க சொல்றதுல 100 மார்க் எய்ம். அப்போ உங்களால் முடியுத, சரி இன்னைக்கு குளிக்காம கேட்கணும், நோ ப்ராப்ளம், தப்பு கிடையாது. அது சொல்ல வரேன் நான் அதுக்காக. அப்போ குளிச்சுட்டு தான் சன் கேட்கணும், குளிக்காமல் கேட்கக்கூடாது, அப்படியே தப்பா? அப்போ கரெக்டாக குளிச்சுட்டு தான் அப்போ நான் கான்சன்ஸ் கேட்கணும். ஒரு நாள் உங்களால் கேட்க முடியாது, ஒரு நாள் உங்களால் கேட்க முடியும். காலையில் எழுந்து கிளாஸ்க்கு வாங்கினாலே எத்தனை பேர் வரீங்க? 89 பீப்புள், 89 பேர் தான் உட்காந்து இருக்கிறீங்க. ஆனால் கேட்குறது பாருங்க, ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் கேட்பீங்க. நான் இப்படி நல்லா இருக்கணும், நான் அப்படி நல்லா இருக்கணும், இப்படி வரணும், அப்படி வரணும், இப்படி ஆகணும், இப்படி நடக்கணும், எல்லாமே கேட்பீங்க. பட் உங்களால் எழுந்து கூட வந்து காலைல உட்கார முடியல. இதுதான் நம்ம நினைக்கிறது, ஆசைப்படுறது ஒன்று, அதுக்கு சப்போர்ட் பண்ணி செயல்படுறது ஒன்று. நம்ம நினைக்கிறது ஒன்று, ஆனால் அந்த நினைப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கடவுளுக்கு நாம் கொடுக்குற வாய்ப்பு கம்மி. இது பண்ணு, இது பண்ணு, இதை செய், இது நடுன்னு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அதுக்கு அவர் கடவுள் கொடுக்குறத நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா ஃபாலோ பண்ண மாட்டோம். இதுதான் மேட்டர். சரியா? அப்போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபாலோ பண்ணும். உங்களால் எவ்வளோ கொள்ள முடியுமோ அவ்வளோ கொள்ள பண்ணும். இன்னைக்கு முடியல சார், குளிக்கல சார், காலையில் ஒரு டைமில் எழுந்து குளிக்க முடியாது சார், நான் கேட்குறேன் சார், தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. அந்த சஷ்டி கவசம் மட்டும் இல்லை, எது ஒன்றுக்குன்னு குளிச்சதும் குளிக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் அவசியமெல்லாம் கிடையாது. இப்போ காலையில் கூட கிளாஸ்க்கு வரீங்க, காலைல வந்து நீங்கள் குளிச்சுட்டு வரணும், நீங்கள் பல் விளக்கிட்டு வரணும், ஆச்சாரமாக எல்லாம் கரெக்டாக ரெடியாக ட்ரெஸ் பண்ணிட்டு பக்காவாக வரணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அங்கே மனசு இங்கே ஆர்வமாக இருந்து உட்காந்தா போதும். நீங்கள் குளித்தாலும் சரி, குளிக்கினாலும் சரி, பல் விளக்குனாலும் சரி, பல் விளக்குனாலும் சரி, நல்ல கோடாப் ட்ரெஸ்ஸு பக்கா ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு நைட்டியை போட்டுக்கணும், லேடிஸ் நைட்டியை போட்டுக்கிட்டு, ஜென்ஸு வீட்டில் லுங்கி கட்டிக்கிட்டு வேட்டி கட்டிக்கிட்டு அரை ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல. பனியன் போடல சார், ஷர்ட்டு போடல சார், நான் நைட்டி போட்டுக்கிறேன் சார், லுங்கி கட்டிட்டு இருக்கிறேன் சார், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஃபார்மில் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபேஸ் வாஷ் பண்ணேன் சார், ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன் சார், பல்லு விளக்குனேன் சார், பல்லு விளக்கல சார், இது முடிஞ்ச பிறகு தான் பல்லு விளக்கணும் சார், இது முடிஞ்ச பிறகு தான் சார் முகம் கழுவணும் சார், ஓகே, நோ ப்ராப்ளம், தப்பு கிடையாது. அந்த எனர்ஜி உள்ளே வரும். பட்டு அந்த முறையாக இருந்தால் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து கந்த சஷ்டி கவசம் கேட்கறதுக்கும் சரி, கர்மா ஹீலிங் கிளாஸில் அட்டன் பண்ணுறதுக்கும் சரி, எவ்வளோக்குள்ள முறையாக இருக்கிறோமோ அவ்வளோக்குள்ள பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். மெயின் விஷயம் வந்து கருத்தொருமித்து கேட்கணும். அதான் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது பாருங்க, ஒரு நினைவாவது வாங்கி, அதாவது இப்போ நம்ம கிளாஸில் உட்காரும் போதும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. நிறைய யூடியூப்லலாம் பார்ப்பீங்க, பேசுவீங்க, பின்னாடி சைட் மியூசிக்கெல்லாம் போடுவாங்க, பின்னாடி பேக்கில் வந்து பேக் மியூசிக்கெல்லாம் வரும். இங்கே நம்ம பேசும்போது எந்த மியூசிக்கும் வராது, டோட்டல் சைலண்ட். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க, நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா? பார்க்கும்போது பாருங்கள், அவங்க ஏதோ லெக்சர் கொடுப்பாங்க, பேசுவாங்க, ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க, பின்னாடி மியூசிக்கெல்லாம் போடுவாங்க. இங்கே மியூசிக்கெல்லாம் கிடையாது, பியூரில் நான் என்ன பேசணும் அது மட்டும்தான், அதே மாதிரி அந்த அந்தந்த மேட்டருக்கு தகுந்த மாதிரி சில இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க, டயக்ராம்ஸு, அந்த உருவம் படம்லாம் போடுவாங்க இல்லையா? உருவம் வரும், சிவனை பற்றினா சிவன் உருவம், பெருமாளை பற்றி பெருமாள் உருவம், சொசைட்டி பற்றி பேசினா மக்களுடைய உருவம், அப்போல்லாம் போடுவாங்க. நம்ம அதெல்லாம் வராது.
நம்ம அதை எதுவுமே இருக்க எந்த ஒன்லி டெக்ஸ்ட், நான் என்ன பேசணுமோ அதுதான், என்னை மட்டும்தான் பார்க்க முடியும், என் குரல் மட்டும்தான் கேட்கணும், அதுதான். ஏன் டீவேட் ஆகக்கூடாது, டீவேட் ஆகக்கூடாது. பின்னால் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்ததுன்னா அது எனர்ஜி டீவேட் ஆகும், எனர்ஜி டீவேட் ஆகும். இப்போ நான் பேசும்போதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அதை கர்லேட் பண்ணுற மாதிரி இங்கே ஏதாவது டயக்ராம் போட்டுட்டு ஏதாவது இமேஜஸ் போட்டுட்டு இருந்தோம்னா மைண்ட் டிவேட் ஆகும். அது என்ன பார்க்க தோணும், மைண்ட் டிவேட் ஆகும், அப்சார்ப்ஷன் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதனால தான் சித்தர்கள் எப்படி செட்டப் பண்ணியிருக்கிறாங்கன்னா, பேசுகிற நான் மட்டும்தான் பேசுவேன், எந்த மியூசிக்கும் இருக்காது. ஏன்னா அந்த எனர்ஜி ஃபுல்லாக உங்களுக்கு உள் வாங்கி வரும், நீங்கள் உள் வாங்கிக்குவீங்க. அப்போது எந்த உருவமும் இங்கே வேறு எதுவும் டெக்ஸ்ட்டு இமேஜ் வேறு எதுவுமே வராது. நான் மட்டும்தான், என்னை மட்டும்தான் பார்ப்பீங்க, டாக்டருங்க மட்டும்தான் பார்ப்பீங்க. டாக்டருங்க மட்டும் பார்க்கும்போது எனர்ஜி அங்கேருந்து டிவைன் பவர் என் மூலமாக அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இங்கே வந்து வேறு இமேஜஸ் போடாததுக்கு காரணமும் அந்த கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து எனர்ஜி கரெக்டாக போகணுன்றது தான். அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் போடாததுக்கு காரணம் அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு போய் சேரணுன்றது தான். இதுதான். பட் இப்போ நம்ம அதே மாதிரி தான் சித்தர்கள் வந்து சிஸ்டம் வச்சுருக்காங்க, அப்படி தான் நம்ம பண்ணுறோம், பேசுகிறோம். இதே மாதிரி தான் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் உட்கொண்டு வேறு எது நீங்கள் கேட்டாலும் பார்த்தாலும் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் பல்லு விளக்குனீங்க, விளக்கல, குளிக்கல, வேறு மற்ற வேறு ஆச்சார முறைகளை ஃபாலோ பண்ண அதெல்லாம் வேறு. பட் கான்சன்ட்ரேஷன் இஸ் மஸ்ட். நீங்கள் கேட்குறீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேலுக்கு அந்த மாதிரி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்போ கேளுங்க, வாரத்துக்கு ஒரு தடவை கூட கேளுங்க, அது வேறு மேட்ரு. நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கூட கேளுங்க, மாதத்துக்கு ஒரு தடவை கூட கேளுங்க, அப்போ தப்பு கிடையாது. பட் கேட்கும்பொழுது எதை கேட்டாலும் அதாவது உள்ளார்ந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்கும். இப்போ கூட கேட்குறீங்க, நீங்கள் வேறு ஏதோ ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாங்க, இவங்க ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்க ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாங்க, அந்த கிளாஸையும் ஒரு பக்கம் ஓட்டி இந்த கிளாஸையும் ஒரு பக்கம் ஓட்டினா நீங்கள் அதையும் கான்சென்ட் பண்ண முடியும், இதையும் கான்சென்ட் பண்ண முடியாது. லைவாக கிளாஸ் எடுக்கிறாங்க, சில பேர் எடுக்கிறாங்க, அப்போ அவங்க கிளாஸையும் நான் அட்டன் பண்ணுவேன் சார், உங்கள் கிளாஸையும் அட்டன் பண்ணுவேன், 2 கிளாஸ்லையும் வச்சு 2 மொபைல் வச்சுட்டு 2 பார்ப்பேன், இல்லை 2 லேப்டாப் வச்சுட்டு 2 பார்ப்பேன் அப்படின்னா எது ஒன்று, அதையும் உள்வாங்க மாட்டேங்க, இதையும் உள்வாங்க மாட்டேங்க. அதுவும் பாதி கிணறு, இதுவும் பாதி கிணறு. சரி, ஏதாவது ஒன்று கேட்டால் அந்த கிளாஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் கேட்கணும். இல்லை இந்த கிளாஸில் இவங்க என்ன சொல்கிறாங்க இதை மட்டும் கேட்கணும். ஏதாவது ஒரு டைம் ஒன்று தான் பண்ணணும். ஒன்று அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, அதை கேளுங்க. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, இதை கேளுங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து ஒன்றா பண்ணணும். அந்த ஒரு நினைவாவது இருக்கும்போது தான் அந்த படம் முதுமாக கிடைக்கும். அதான் இங்கே மறைமுகமாக சொல்கிறாங்க, இது அர்த்தம் தெரியாமல் நாமளும் பாடிட்டு இருக்கோம். அதான் இங்கே நேசம் ஒரு நினைவதுவாகி ஒரே சிங்கிள் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஒரு நினைவதுவாகி கந்தசஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள். கேட்டாலே தியானம் பண்ண மாதிரி தான். இது தியானம் பண்ணுறது தனியாக உட்காந்து கை காலை வந்து பத்மாசலில் போட்டுட்டு உட்கார்றது கிடையாது, கை காலை பத்மாசல் போட்டு உட்கார்றது கிடையாது. அதை வந்து சிந்தை கலங்கா தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீர் அணிய. இந்த 36 உருக்கொண்டுன்னு போது நேற்று ஒரு சகோதரர் ஏதோ குரூப்பில் போட்டிருந்தாங்க, 36 டைம் சொல்லணும் அப்படின்னா 7 hours ஆகுது. 7 hours ஆனால் அவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு 36 மாதிரி உரு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால் ஒரு 4-5 லைன் மட்டும் போட்டு அதை மட்டும் நம்ம வந்து 36 டைம் சொன்னால் அது வந்து பலனடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருந்தாங்க. சரியான்னு கேட்டிருந்தாங்க, இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது நான் சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே உண்டு. இதை ஒரு வகையில் பார்த்தா சரின்னு சொல்லலாம், இன்னொரு வகையை பார்த்தா தப்புன்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லாது. இது முழுக்க 100% சரின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா, இப்போ நம்ம படிக்கிறோம், ஸ்கூலில் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், இயர் ரெண்டில் எக்ஸாம் வரும்போது சில முக்கியமான கேள்விகள்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நாமளும் முக்கியமான கேள்விகள் படிப்போம். அது நம்ம நேரம் நல்லா வந்தால் அது வந்துடும், அதை எழுதிடும், பாஸ் பண்ணிடுவோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாடம் நடத்துகிறாங்க, ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஒரு சிலபஸ் கொடுக்குது, அதை வந்து ரேப்பர் டு ரேப்பர் படிக்கணும். அதை தரவான நாலேஜ் இருக்கணும். அதுக்காக தான் ஒரு ஸ்டாண்டர்ட்னு வச்சு அதுக்கு ஒரு குழு போட்டு அதுக்கு டீச்சர்ஸ் போட்டு சிலபஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதை ஃபுல்லாக தரவாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மக்கள் அதை வந்து குறிப்பிட்ட பாகத்தை மட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் முழுமையாக அதை மட்டும் படிக்கிறீங்க, அதை மட்டும் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க, ரைட் ஓகே வந்துடுறீங்க. அப்படின்னா அது என்ன முழுமையான அறிவா? மார்க் வாங்கிக்கலாம் வெளியே வந்துடலாம், முழுமையான அறிவா? அது வந்து எப்படி அதை நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வரும்போது அந்த லெசன் உங்களுக்கு எப்படி கை கொடுக்கும்? அது இன்னும் தெளிவாக புரியணும்னா நான் வந்து மெடிக்கல் லைன் எடுத்துக்கோங்க. ஒரு டாக்டர் கோர்ஸ் 5 வருஷம் படிக்கிறாங்க. அது MBBS ஆகட்டும், BAMS ஆகட்டும், BUMS ஆகட்டும், BSMS ஆகட்டும், எந்த கோர்ஸாக இருந்தாலும் 5 வருஷம் படிக்கிறாங்க.
இப்போ 5 வருஷம் படிக்கும் பொழுது அவங்க ஒரு முழுமையாக தரவாக படிக்கணும். நான் என்னோட டேட்டா கூட அடிச்சிருவேன், ரேப்பர் டு ரேப்பர் தரவாக இருக்கணும்னு சொல்லுவேன். ரேப்பர் டு ரேப்பர், முதல் டாட்டை இருந்து கடைசி டாட்டை வரைக்கும் ஆத்தர் நேம் முதற்கொண்டு மைண்ட் இருக்கணும், என்ன சொல்லிக்காங்க மைண்டை பதிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது முக்கியமான சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க, இதெல்லாம் வரும் எக்ஸாமில் வைவாவில் கேட்பாங்க, இதெல்லாம் வைவாவில் கேட்பாங்க, இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்பாங்க, இதெல்லாம் எக்ஸாமில் வரும், இதெல்லாம் ப்ராக்டிக்கலில் வரும்னு சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ணிடுறாங்க, பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க, டாக்டர்ஸும் வந்துடுறாங்க. நடைமுறை வாழ்க்கையில் இவங்க ஸ்கிப் பண்ண சிலபஸ்லேருந்து ஒரு பேஷண்ட் வராரு, இவர் ஸ்கிப் பண்ணிட்டா, இதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவரும் வந்தார், எக்ஸாம் எழுதினார், வைவா அட்டன் பண்ணார், மார்க் வாங்கினார், பாஸ் பண்ணிட்டு வந்துட்டார், டிகிரி கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட்டு டாக்டர்னு பண்ணிட்டாங்க, கவுன்சிலையும் போய் ரேஸ் பண்ணிட்டார், எலிஜிபிள் டாக்டர் அவர். இப்போது ப்ராக்டிக்கலாக லைவில் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது ஒரு பேஷண்ட் வராரு, அவர் வந்து ஸ்கிப் பண்ண சிலபஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நோயை வச்சுட்டு வராரு, ஸ்கிப் பண்ண சிலபஸில் இருக்கிற நோயை கொண்டு ஒருத்தர் வராரு, அவர் அந்த டாக்டர் எப்படி க்யூர் பண்ண முடியும்? யோசனை பண்ணி பாருங்க, எப்படி பண்ணுவார்? அப்போ டாக்டர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஐயோ இது நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், அது எங்கள் ப்ரொஃபஸர் வந்து முக்கியமானதுன்னு சொன்னார், அதை மட்டும் படிச்சு வந்துட்டேன், இந்த சிலபஸ் படிக்கும்போது இந்த சிலபஸ் நடத்தும்போது நான் கிளாஸ் கட் அடிச்சிட்டேன், கிளாஸுக்கு போகல, இது நடக்கும்போது நான் காலேஜுக்கு போகல, லீவ் போட்டேன், அட்டன் பண்ணல நான், அதனால் வந்து இதை அட்டன் பண்ண முடியல என்னால், அதனால் இது சம்மந்தப்பட்ட நோய் நீங்கள் வந்து எங்கிட்ட கன்சல்ட் பண்ணி வேறு எங்கே போய் பாருங்கன்னு சொல்லிடுவாரா? சொல்ல மாட்டார், பார்ப்பார். அப்போ எப்படி இருக்கும் அந்த வைத்தியம்? டாக்டர் ஏதோ ஒன்று காமாசமான ஏதோ ஒன்று பண்ணுவார், ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார், பேஷண்ட்டு கதி அதோ கதி தான் இல்லையா? அப்போ இது என்னென்ன இருக்கும்? கற்றலில் குறைபாடு. அப்போ நல்ல தரவு நாலேஜ் இருக்கணும். அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவம் வந்து இன்னைக்கு கற்றுக் கொடுக்குற சிலபஸ் எல்லாம் வந்து ஒரு 10% தான். இன்னைக்கு கற்றுக் கொடுக்குற காலேஜ் ஈவன் இதுவாகட்டும், யூஜி கோர்ஸ் ஆகட்டும், பிஜி கோர்ஸ் ஆகட்டும், எம்டி கோர்ஸ் முடித்தாலும் கூட நம்ம அந்த முறையான மருத்துவத்தை நம்ம கற்றுக்கிட்டோமான்னு சொல்லி பார்த்தா பாதி கிணறு கூட இல்லை. உண்மையிலேயே ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு மருத்துவர் என்ற முறையில் இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டில் ஈவன் எம்டி கோர்ஸு, ரீசர்ச் கோர்ஸு, டிப்ளமா கோர்ஸ் எல்லாம் படித்தாலும் கூட இன்னைக்கு இருக்கிற மருத்துவருடைய ரோல்னு பார்த்தோம்னா மக்களுடைய பிணிகளை குணப்படுத்துக்கு தகுதி உடையவர்களான்னு சொல்லி பார்த்தா 50% தான், மிச்சம் 50% கிடையாது. அது எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசனாலும் சரி, எந்த ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசனாக இருந்தாலும் சரி, 50% தான். அப்போ பேலன்ஸ் ஷிஃப்ட் என்ன சார்? நம்மளா ஒரு அது என்ன சொல்கிறது, உந்துதல், எந்தசிசம் அப்படி இருந்து பண்ணாதான் பண்ண முடிய. சும்மா நான் படித்தேன், நான் வந்துட்டேன், ப்ராக்டிக்கலாக வந்துட்டேன், நான் ஏதோ ஒரு கவர்மெண்ட்லேயே ஏதோ ஒரு டாக்டராக போயிட்டு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் நாலேஜ், இன்றைக்கி இருக்கிற மக்களை குணப்படுத்துவது போதுமானதாக இல்லை. தேடுதல் இருக்கணும். மக்கள் நோயில் வராங்க, ஒரு கஷ்டம் வராங்க, பிரச்சனை வராங்கன்னா அவங்கள ஏன் குணப்படுத்த முடியல, ஏன் பண்ண முடியல, ஏன் குணமாகறாங்க, ஏன் குணமாக மாட்டேங்குது, ஏன் ரிப்பீட் ஆகுது, ஏன் சர்ஜரி அளவுக்கு கொண்டு போய் விடுது, அப்படி அந்த தேடுதல் இருக்கணும். அந்த மக்களுக்கு தேடுதல் இருக்கணும். அந்த தேடுதல் இருந்தால் தான் ஒரு முழுமையான மருத்துவராக மாற முடியும். நான் வந்து அந்த தேடுதலில் வந்தேன், 15 வயசுலேயே கொண்டு வந்துட்டாங்க என்ன சித்தர்கள், 15 வயசுலேயே அந்த தேடுதல் கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு அந்த தேடுதல் ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு உங்கள் முன்னால் கொண்டு வந்து நீங்கள் உட்கார வச்சிருக்கிறாங்க. 15 வயதில் அந்த தேடுதலை ஆரம்பிக்க வச்சாங்க என்ன, அந்த தேடுதல் தான் இன்னைக்கு உங்கள் முன்னால் உட்காந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மருத்துவராக. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு யாரும் பெரும்பாலும் அந்த அளவுக்கு யாரும் முன்முயற்சி எடுத்துக்கிறது இல்லை. ஏதோ வந்தோமா பார்த்தோமா, பேஷண்ட்டை பார்த்தோமா, பணம் வந்தோமா, ஏதோ வந்ததா ரைட் வைக்க வரணும்னு அவங்க பாரு அவர் பண்ணி போயிட்டே இருந்துடுறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தரவாக அனலைஸ் பண்ணி தரவான சரியான வழி காட்டி கொடுப்போம் உங்களுக்கு. அந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணாதும் உங்களுடைய கர்மாவை பொறுத்தது. உங்களுக்கு சரியான கர்மா, நல்ல கர்மா வேறு செஞ்சீங்கன்னா சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணி உங்கள் கஷ்டங்கள் இருந்து பிரச்சனை வெளியே வந்துடுவீங்க. இல்லை நீங்கள் கஷ்டப்படணும்னு அமைப்பு இருந்தால் ஏதாவது சொல்கிறாரு, ஏதாவது சொல்லிட்டு போகிறார், உங்களை தான் நம்மளா ஃபாலோ பண்ண முடியும், அதுக்கு நான் நம்மளா முடியும் எப்போ போகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டு சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க. இதான் நடக்குது இன்னைக்கு. அதனால் கலங்கா தியானிப்பவர்கள் 36 கொண்டு ஓதியே ஜெபித்து அப்படின்னு சொல்லும்போது 36 ஜெபிக்கிற டைம் இல்லை, இந்த 7 வரியை மட்டும் 4 வரியை மட்டும் சொல்லிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படின்னா அரை சிலபஸ் இந்த மாதிரி முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து படிக்கிறதுக்கு ஈக்குவல்னு சொல்ல வரேன் நான். அப்போ கந்தசஷ்டி கவசம் இவ்வளோலாம் வேணாம், நான் இந்த 7 வரி மட்டும் நான் படித்து சொல்லிட்டு போயிடுறேன், எனக்கு டைம் இல்லை, ஆனால் இது மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், அதை ரைட்டு ஓகே அப்படின்னு போகிறது தவறுன்னு சொல்ல வரேன்.
அதுவும் இருக்கணும், முழுமையாக எடுத்துக்கணும். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அதை முழுமையாக கேளுங்க, பலன் கிடைக்கும். அந்த 7 லைன் மட்டும் 5 லைன் மட்டும் 4 லைன் மட்டும் போதும், இதை மட்டும் சொன்னாலே எனக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க, தவறு. அதை நான் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி முழுமையான சிலபஸ் படிக்கணும்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? முழுமையான சிலபஸ் படிக்கணும், முக்கியமான கேள்வி மட்டும் படித்து பாஸ் பண்ணக்கூடாதுன்றேன். அதே மாதிரி முழுமையாக இதை கேட்கும் பொழுதுதான் முழுமையான பலன் கிடைக்கும். ஆனால் இந்த 7 வரி 6 வரி படிக்க தவறு கிடையாது, தவறு கிடையாது. நீங்க இன்னமும் அதிகமான பலன் அடையணும் அப்படின்னு சொன்னா முழுமையாக அதை கேட்கணும், அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இது கிடைக்கிறது எப்படின்னா, முக்கியமான கேள்விகள் மட்டும் படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடுற மாதிரி. ஃபியூச்சர்ல இது சம்பந்தம் இல்லாத வேற விஷயங்கள் வந்துச்சுன்னா அப்ப நீங்க தடுமாறி. ஸோ அந்த வரிகள் பாருங்க, அந்த அம்மையார் சொன்ன அந்த யூடியூப்ல அந்த வீடியோல போட்டிருந்த அந்த வரிகள் எல்லாமே ஃப்ரீக்வன்சிஸ் பேலன்ஸ் பண்றது தான். சொன்ன சிஸ்டம் எல்லாம் கரெக்ட் ஆகுது, பட் அது மட்டும் போதும் திருட்டு அடிச்சுக்காதீங்கன்னு சொல்ல வரேன் நான். திருப்பி நினச்சிக்காங்க ஓகே ரைட், இந்த 7 வரி சொன்னால் போதுமா, ரைட் ஓகே அப்படி ஷார்ட்கட்டில் போகாதீங்க. ஷார்ட்கட்டில் போகிற விஷயம் இது கிடையாது, பட் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அது எல்லாமே அந்த ஃப்ரீக்வன்சி, நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியை பேலன்ஸ் பண்ணுறது, நெகட்டிவ் கர்மா பேலன்ஸ் பண்ணுறது, நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய அந்த வைப்ரேஷன் உண்டு அந்த வரிகள் அது. ஓகேவா? அடுத்தது அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் செயலாது அருள்வர், மற்றவரெல்லாம் வந்து வணங்குவர். அஷ்டதிக்குள்ளோர், இங்கே தான் பாருங்க வாஸ்து சயின்ஸ் வருது, இங்கே வாஸ்து வருது. நாங்கள் வாஸ்துவை நம்ப மாட்டோம், அதெல்லாம் சும்மா அப்படின்னுவாங்க. அஷ்டதிக்கு, அஷ்டதிக்குன்னா 8 திசைகள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, அந்த 4 கோண திசைகள் இருக்கு இல்லையா, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு, 4 திசைகள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு உங்களுக்கு தெரியும். கோண திசைகள் 4 தெரியும் இல்லையா, வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இல்லையா. இது 8 திசைகள். இது 8 திசைகளை இந்து மதம் அது 8 தேவர்களாக கொண்டு வராங்க. அது வேற சமாச்சாரம், அது எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்குறாங்க. பட் 8 திசைகள் இருக்கு. இந்த 8 திசைகள்ல இருக்கிற விஷயங்களும் நமக்கு வேலை செய்யும். மறைமுகமாக வாஸ்துன்ற வேர்டை யூஸ் பண்ணாமல் இங்கே வாஸ்து பற்றி சொல்றாங்க. அதான் இது. அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் செயலாது அருள்வர். அதாவது 8 திசைகளுக்கு அந்த 8 அதிபதிகள் இருக்காங்க. 8 திசைகளுக்கு 8 அதிபதிகள், திசை அதிபதிகள்னு சொல்லுவாங்க, திசை அதிபதிகள்னு சொல்லுவாங்க. ஒரு திசைக்கு ஒருத்தர். இது 8ம் சேர்ந்தது தான் வாஸ்து. அந்த வாஸ்துவை தான் இது சொல்றாங்க. இந்த வாஸ்துல நம்ம இருக்கிற பூமிக்கு, நம்ம இருக்கிற இடத்துக்கு, நம்ம இருக்கிற வீட்டுக்கு, நம்முடைய கம்பெனிக்கு, நம்முடைய ஆபீஸுக்கு, நம்முடைய நிறுவனத்துக்கு மேல இருக்கிற ஆகாயத்திலேருந்து ஒரு பங்கு இருக்கு, கீழே இருக்கிற பூமியிலையும் ஒரு பங்கு இருக்கு. கீழே இருக்கிற பூமியிலேயும் ஒரு பங்கு இருக்கு, மேல இருக்கிற ஆகாயத்திலும் ஒரு பங்கு இருக்கு. வாஸ்துன்னா நிறைய பேர் நான் வாஸ்து பார்க்குறேன் சார், எல்லாம் கரெக்டா இருக்கு சார், ஆனால் சஃபர் ஆயிட்டு இருக்கேன். நிறைய பேர் வாஸ்து பார்க்குறேன் சார், எல்லாம் பக்கா பண்ணேன் சார், 10 லட்சம் செலவு பண்ணி இடிச்சு கட்டினேன், 20 லட்சம் செலவு பண்ணி மாற்றி வச்சேன், 5 லட்சம் செலவு பண்ணி அந்த நிபுணரை வாஸ்து நிபுணரை கூட்டு எல்லாம் பண்ணேன் சார், அப்பயும் என் பிரச்சனை தீரல சார், என் கஷ்டம் தீரல சார் அப்படின்னுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க 8 திசையை மட்டும்தான் பாக்குறீங்க, மேலே இங்கேயும் விட்டுறீங்க. நான் நிறைய அந்த மாதிரி வீடு பங்களா கார் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நல்லா கார் பங்களாவோட வச்சிருக்கிற ஷெட்டு கூட, ஈவன் கார் ஷெட்டு கூட எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும்லாம் கணக்கு இருக்கு. வீடுனா அமைப்பு எப்படி இருக்கணும், ஃபேக்ட்ரினா எப்படி அமைப்பு இருக்கணும், ஒரு நிறுவனம் அதாவது வணிக நிறுவனம் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு வாஸ்து இருக்கு. எல்லாத்துக்கும் வாஸ்து இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த வாஸ்துப்படி கரெக்டா இருக்கணும், ஏடா கூடமா இருக்கணும். இந்த கார் ஷெட்டு போறது கூட ஒரு வீட்டில் கார் ஷெட்டு எங்க இருக்கணும்னு இருக்கு. வண்டி வாகனம் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் எங்க இருக்கணும்னு அங்கதான் நிறுத்தணும். இங்க ஏடா கூடமா நிறுத்தினா ஆக்சிடென்ட் நடக்கும். தேவையில்லாம வண்டி செலவு வச்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். இது போய் அது போய் இது போய் செலவு வச்சுட்டே இருக்கும். வீட்டுல உங்க வண்டியை வாகனத்தை நிறுத்தத்துக்கு கூட திசை இருக்குன்னு சொல்ல வரேன் நான். அந்த காலத்துல குதிரை வண்டி, அந்த காலத்துல மாட்டு வண்டி, அந்த காலத்துல குதிரை வண்டி மாட்டு வண்டி இதெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு இடம், அது கேரேஜ் வச்சுக்கோங்க. அந்த காலத்து கேரேஜ். இந்த காலத்து கேரேஜில் கார் நிறுத்துறோம், 2 வீலர் நிறுத்துறோம், இந்த காலத்து கேரேஜ். ஸோ ஒரு வீட்டில் கேரேஜ் எங்கே கார் பார்க் இருக்கு, எங்கே வண்டி நிறுத்துறீங்கன்றது முதற்கொண்டு அதுவும் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஏடா கூடமான இடத்துல வண்டி நிறுத்திங்கன்னா நிறைய இருக்கு, 2 மட்டும் சொல்லலாம், ஆக்சிடென்ட் நடக்கும். இல்லைன்னா தேவையில்லாமல் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். அதனோட அது போயிடும், இது போயிடும், அது போயிடும், அந்த செலவு இந்த செலவு, வண்டி செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா நோட் பண்ணி பார்த்தா சில பேருக்கு தெரியும், சார் இந்த கார் செலவு வச்சுக்கிட்டே இருக்கு சார், இந்த வண்டி செலவு வச்சுட்டே இருக்கு சார் அப்படின்னா அது வண்டிக்கு ஒரு கர்மா இருக்கு, வண்டிக்கு ஒரு தோஷம் இருக்கு, வண்டிக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு, வண்டிக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம எப்படி சொல்லுவோம், அதுக்கும் உயிர் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. தெரியாதவங்க சொல்லுவாங்க அதுக்கு உயிரற்ற பொருள் இல்லை, அதுக்கும் உயிர் இருக்குன்னு சொல்லுவோம். அது உயிர் சம்மந்தப்பட்ட சில கர்மா வச்சு அப்படி அதுக்கு நடக்கும்.
பட் நீங்கள் நிறுத்துற இடத்துல கூட அந்த விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். அதை மைண்டை வாங்கிக்க. ஸோ அந்த கர்மா அப்படின்றது எப்படியெல்லாம் வேலை செய்யும்? நம்ம வீட்டு வாஸ்து மொழியாக வேலை செய்யும். சரி, அந்த மேலே 2 சொல்லலை, பரவாயில்ல. இருந்தாலும் 8 சொல்லியிருக்காங்க. 8 திசைகளும் இந்த அட்சதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசமன்னர் என்மர் செயலாத அருளுவ. அப்போ வாஸ்துலையும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த வாஸ்து பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கு கூட அந்த தேவர்கள் மூலமாக இந்த கந்தசஷ்டி கவசம் உங்களுக்கு அருள் புரியும், இந்த கந்தசஷ்டி உதவி செய்யும் சொல்ல வராங்க. இங்கே நம்ம என்ன கருத்து பதிய வைக்கிறோம்? வாஸ்து பற்றியும் கந்தசஷ்டி கவசம் சொல்லியிருக்கிறாங்க. வாஸ்துல வர கோளாறுகளை, வாஸ்து குறைபாடுகளை போக்குவரத்து அந்த எண் திசைக்குண்டான அதிபதிகள் வந்து உதவி செய்வாங்க. அவங்களுக்கு இந்த கந்தசஷ்டி கவசம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்து கைட் பண்ணி உங்களுக்கு குணப்படுத்தி கொடுத்து சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இங்கே வாஸ்து சொல்லப்படுகிறது. அடுத்தது சார் வாங்க. நவகோன் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதனெனவும் நல்லெழில் பெறுவர். எந்த நாளும் மீறட்டா வாழ்வர் கந்தற்கை வேளாங்கவசத்தடி. நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். நவக்கோள்னு இந்த கிரகங்கள். இந்த பிரபஞ்சம் வந்து, இந்த உலகம் வந்து நவகிரகங்களால் ஆளப்படுகின்றன. 9 கிரகங்களால் ஆளப்படுகின்றன. அவங்க வந்து இப்போ இறைவனை வந்து நீங்கள் பிரைம் மினிஸ்டர் வச்சிங்கன்னா இவங்களாம் மினிஸ்டர்ஸ். இறைவன் வந்து சீஃப் மினிஸ்டர் வச்சுக்கிட்டீங்கன்னா இவங்களாம் மினிஸ்டர்ஸ். இறைவன் வந்து நீங்கள் பிரசிடென்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா யூஎஸ் மாநில சொன்னோம்னா அவங்க வந்து செக்ரட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ல வந்து மினிஸ்டர்ஸ் வந்து செக்ரட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இந்தியாவில் மினிஸ்டர்ஸ், அங்கே செக்ரட்டரிஸ். அங்கே பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப் இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும். அவர் வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட்டு. பட் அங்கே எல்லா ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸ்டேட்ஸில் இந்தியாவில் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்க, அங்கே கவர்னர்னு சொல்லுவாங்க. மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க செக்ரட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே யூஎஸ் டேர்மில் செக்ரட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இறைவனுக்கு இருக்கிற செக்ரட்டரிஸ், மினிஸ்டர்ஸ் வந்து இந்த நவகிரகங்கள், அந்த நவகோள்கள், 9 கோள்கள். அந்த 9 கோள்களும் மகிழ்ந்து நன்மை அளிச்சிடும். யாருக்கு? இந்த கந்தசஷ்டி கவசம் சொல்லுகிற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த நவகோள்களும் நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்முடைய லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுல நவகிரகங்களின் பங்கு இருக்குன்றது நீங்கள் இது தெரிஞ்சுக்கிறீங்களா? நவகிரகங்களின் பங்கு இருக்கின்றது. அதனால தான் கோயில்களில் நவகோள்களை வச்சுருப்பாங்க, நவகிரகங்கள்னு வச்சுருப்பாங்க. எல்லா கோயிலுக்கும் நவகிரக வழிபாடு இருக்கும். அந்த நவகிரகம்னா நவகிரகங்கள் மூலமாக நன்மைகளும் தீமைகளும் வருகின்றன. அந்த நவகோள்களுக்கு உண்டான நவகிரகங்களுக்கு உண்டான அதிபதிகளும் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நவமத நனவும் நல்லெழில் பெறுவர். எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வார். கந்தர் கைவேலாம் கவசத்தடியாய். ஈரட்டாய் வாழ்வார். எப்படி ஈரட்டாய் வாழ்வார்? எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வார். ஈரட்டாய் ஏன் வாழ்றாங்க? ஈரட்டு 16 செல்வங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த 16 செல்வங்கள் அதை தான் இங்கே வந்து மாற்றி சொல்றாங்க. அதாவது வந்து சிலேட்டையாக சொல்லப்படுகிறது, மாற்று முறையில் மாற்றி சொல்லப்படுகிறது. எப்படின்னா எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வார். ஈரட்டுனா 1 8 2 8 2 8 16. அப்போ எந்த நாளும் 16 செல்வங்களோடு வாழ்வார்கள்னு அர்த்தம். இங்கே அந்த முறை எப்படி மறைமுகமாக சொல்றாங்க பாருங்க. எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வார். 8னா 8, ஈரட்டு 2 8 16, 16 செல்வங்களையும் பெற்று வாழ்வார். எப்போ வாழ்வாங்க? எந்த நாளும், எப்பயுமே. அப்போ வாழ்ந்தாங்க, இப்போ இல்லை. இப்போ வாழ்ந்தாங்க, அப்போ இல்லை. அப்போ வாழ்ந்தாங்க, இப்போ இல்லை. இப்போ வாழ்ந்தாங்க, அப்போ இல்லை. அப்படி கிடையாது. எப்பவுமே, எல்லா நாளுமே, பிறந்தது இறக்குற வரைக்கும் எல்லா நாளுமே, எல்லா நாள்களுமே, எல்லா வருடங்களிலுமே, எல்லா வயதுகளிலுமே, எல்லா சுச்சுவேஷன்களிலுமே எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வார். 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ் வாழ்வார்னு அர்த்தம். சரியா? அதைத்தான் நம்ம டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். கந்தர் கைவேலம் கவசத்தடியை. தடி பொதுவாக வில்லேஜ் சைடில் அந்த பக்கம்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க? கையில் தடி கொண்டு போவாங்க. கையில் தடி கொண்டு போவாங்க. ஏன்னா ஏதாவது பாம்பு, இன்னும் வேறு ஏதாவது விலங்குகள் வந்து கஷ்டப்பட்டுச்சுன்னா, துன்பப்பட்டுச்சுன்னா, கடிக்க வருது அப்படின்னா அதை அடிக்கிறதுக்காக, அதை மிரட்டுறதுக்காக அந்த கவச தடியை கொண்டு போவாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தான் போவாங்க. தடியை கொண்டு போவாங்க. தடி இல்லாமல் வெளில போக மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது விலங்குகள் வரும், அப்போ மிரட்டுறதுக்கு வேணும். இந்த பாம்பு கும்பு ஏதாவது வரும், அடிக்கிறதுக்கு வேணும். இந்த மாதிரி ஏதாவது அந்த விலங்குகள் இருந்தோ மற்ற விஷ ஜந்துக்கள் இருந்தோ தப்பிக்கிறதுக்காக தடியை கொண்டு போவாங்க அந்த காலத்தில். இந்த கந்தசஷ்டி கவசம் பாடின காலத்தில் தடி தான். தடி இல்லாமல் போக மாட்டாங்க யாரும். அதை தான் இந்த கவசத்தை வந்து தடியாக வைத்துக் கொள்ளுங்கள் தான்.
அது எதுக்கு? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வர துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய்கள் மற்ற மற்ற விஷயங்களை எல்லாம் அடிக்கிறதுக்காக, அதை துரத்துறதுக்காக, அதை துரத்துவதற்காகவும் அடிப்பதற்காகவும் அது நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அந்த தடியை வைத்துக் கொள்ளுங்க. இந்த கவசத்தை, இந்த கந்தசஷ்டி கவசத்தை தடியாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். இங்கே தடியாக எப்படி மற்ற இடத்துல வச்சுக்கிறோமோ அதையே இங்கே கவசத்தடியாக வச்சுக்கிறோம். இது எதுக்காக? தீமைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் இதெல்லாம் விலகி இருக்கிறதுக்காக, அவற்றையெல்லாம் துரத்துவதற்காக, அவற்றால் நாம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக நாம் இந்த கவசத்தடியை யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதை தான் தடியாக உருவகப்படுத்துகிறார். இங்கே கவசத்தடி அப்படின்னு சொல்கிறோம். கவசத்தடியை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். ஓகேவா? வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வெருண்டிடும் கேள்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனருள்ளம் வட்டலட்சுமிகளின் தேரலட்சுமிக்கு விருந்துணவாக பத்மாவை துணிந்த கையதனால் 27 உவந்த முதலித்த பூபரன் பழனி குந்தினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்பனதுள்ளம் மேவியபடி உறும் வேலவா போற்றி தேவர்கள் சேராபதியே போற்றி. வழியாய்க்கான மெய்யாய் விளங்கும். சார் டைம் கரெக்ட் டைம் அது கரெக்டா? அது கரெக்ட் டைமா? இது கரெக்ட் டைமா? ஓகே ஓகே. இன்னொரு ½ அன் அவர் இருக்கு டைம் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. டைம் பீஸ் நின்றுட்டு இருக்கு, ஓடவே இல்லை. 5:30 காட்டிருக்கு. இன்னுமே 5:30 அப்படின்னு பார்த்தா அங்கே பார்த்தா டிஃப்ரெண்ட் அர்கியூஸ் மாற்றிடுவோம் நாளைக்கு. ஓகே, அதனால தான் லேட்டு. ஓகே. வழியாய்க்கான மெய்யாய் விளங்கும் விடியார்க்கான வெருண்டிடும் பேய்கள். வழியாய்க்கான மெய்யாய் விளங்கும், அதாவது நமக்கு சரியான வழியை காட்டி கொடுக்கும். நம்ம என்னமே ஒரு விஷயம் பாருங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் தவறான வழி ஒன்று இருக்கும், சரியான வழி ஒன்று இருக்கும். சரியான வழி ஒன்றுக்கும் தவறான வழி ஒன்று இருக்கும். நம்ம சரியான வழியில் போனால் சுகப்படுவோம், தவறான வழி போனால் கஷ்டப்படுவோம். இது உலக இயற்கை இல்லையா? இது உலக இயற்கை. உலகத்தில் எல்லாத்துக்குமே 2 வழி இருக்கும். சரியான வழி ஒன்றுக்கும் தவறான வழி ஒன்று இருக்கும். ஏன்னா எப்படி இன்யாங், சக்தி சிவம், பகல் இரவு, நல்லது கட்டுது, எப்படி எல்லாம் டியூஎலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இரட்டைத்தன்மையோட உலகம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வேணும், ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணணும், இல்லை ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல வழியும் இருக்கும், கட்ட வழியும் இருக்கும். அது கர்மா, நல்ல கர்மா இருக்கும், நல்ல வழியில் போவாங்க. கட்ட கர்மா இருக்கும், அந்த வழிக்கு சரியில்லை அப்படின்ட்டு தப்பான வழியில் போவாங்க. அப்போ கர்மா தான் டிசைட் பண்ணும், நல்ல வழியில் போகிறதா கட்ட வழியில் போகிறதா. அவன் நல்ல கர்மா இருக்கும், நல்ல வழியில் போவான். அவன் நேரம் கட்டதானா டக்குன்னு கட்ட வழிக்கு வந்துடுவான். அவன் கட்ட வழியிலே போயிட்டு இருப்பான். அவன் நேரம் நல்ல நேரமாக இருக்கு, சொகப்பண்ணு வந்துருவான், கட்ட வழி டக்குன்னு நல்ல வழிக்கு வந்துடுவான். அந்த 2 வழி இருக்கு. அந்த 2 வழியை இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. மெய்யான வழியை காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். மெய்யான வழி காட்டும், சரியான வழி உங்களுக்கு காட்டி கொடுக்கும். எது? இறைவனும் கந்தசஷ்டி கவசம். இறைவனும் கந்தசஷ்டி கவசம் உங்களுக்கு சரியான வழியை காட்டி கொடுப்பாங்க. அதான் இங்க சொல்லுது, வழியாய்க்கான மெய்யாய் விளங்கும், சரியான வழியை உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க. எஸ். அடுத்தது விடியார்க்கான வெருண்டிடும் பேய்கள். விடியார், இந்த இறைவன் கந்தசஷ்டி கவசம் முருக கடவுள் பார்க்க வெருண்டிடும் பேய்கள். பேய்கள் எப்படி வெருண்டு ஓடிடுமா? பேய்கள் வெருண்டு ஓடிடுமா? அதான் பயந்து ஓடிடும். வெருண்டு ஓடிடும், பயந்து ஓடிடும். அப்போ முருகர் வராரு, முருகர் கந்தசஷ்டி கவசம் பாடுறாரு, இந்த கவசத்தை பாடுறாரு, முருகர் வராரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கந்தசஷ்டி கவசம் பாடும்போதும் முருகனை பற்றி நினைச்சு இதெல்லாம் பாடும் பொழுதும் பேய்கள் வெருண்டு ஓடிடும் அப்படின்னு சொல்றாங்க. பேய்கள் இருக்குன்றது உண்மை, புரிஞ்சுக்கோங்க. பேய்கள் இருக்குன்னு உண்மை. அந்த பேய்கள் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நிறைய வகையில பின்புலமாக இருக்கின்றன, பின்புலமாக இருந்து நம்ம இயக்குகின்றன அப்படின்றது உண்மை. அதை பற்றி நாம் பின்வரும் வகுப்புகளை சொல்லுவோம். இங்க பேய்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு முருகக்கடவுள் சொல்றாருன்றதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். முருகக்கடவுள் சொல்றாரு, யாரு? பாலன் தேவராய சுவாமிகள் மூலமாக பேய்கள் இருக்குதுப்பா, அதெல்லாம் போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாருன்றத கருத்தை நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். இப்ப யார் பொல்லாதவர்? யார் பொல்லாதவர்? யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ, யாரெல்லாம் சமுதாயத்துல நெகட்டிவான விஷயங்களை பண்றாங்களோ, எங்கெல்லாம் பொல்லாதவர்கள் தான். பொல்லாதவர்கள் தானே.
அது என்ன பண்ணும்? பொடி பொடியாக்கும். பொல்லாதவர்களும் ஆஹா நீ என்னுடைய படைப்பு தான், வாப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாரம் போட்டிருக்காங்க. இல்லை, பொல்லாதவர்களை வந்து ஆமா நீ என் புள்ள தான், நானும் தான் உன்னை பெற்றேன், நானும் தான் உன்னை வளர்த்தேன், ஆமா நல்ல புள்ள தான் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கொஞ்சுவாரா? இல்லை, பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். இங்கதான் பொடி பொடி ஆயிடுறோம். நாம நல்லவங்களா இருக்கிறோமா பொல்லாதவங்களா இருக்கிறோமான்னு தான் பார்க்கணும். நல்லவங்களா இருக்கிறோமா பொல்லாதவங்களா இருக்கிறோமான்னு பார்க்கணும். இங்க பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். யாரு? முருக கடவுள், கந்த சஷ்டி கவசம். நீங்க ரெண்டு ஈக்குவல் கூட வச்சுக்கங்களேன். இது கந்த சஷ்டி கவசம்னு வச்சுக்கோங்க, முருக கடவுள்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே வச்சுக்கோங்க, இறைவன் கூட வச்சுக்கோங்க, நீங்க எதுவா இருந்தாலும். கந்த சஷ்டி கவசம் இஸ் ஈக்குவல் டு முருக கடவுள் இஸ் ஈக்குவல் டு இறைவன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் கந்த சஷ்டி கவசம் இஸ் ஈக்குவல் டு முருக கடவுள் இஸ் ஈக்குவல் டு இறைவன். அப்போ பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். பொடி பொடியாக்குவார். பொல்லாதவரை பொடி பொடியாக்குவார். இங்க பொல்லாதவர்களா இருக்கிறோமா நாம நல்லவர்களாக இருக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. இப்ப நாம பொல்லாதவராக இருந்துகிட்டு கடவுள் நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, எனக்கு இப்படி செய்யுங்க, எனக்கு அப்படி செய்யுங்க அப்படின்னா எப்படி பிளஸ் பண்ணுவார் சொல்லுங்க? எப்படி பிளஸ் பண்ணுவார்? எப்படி பிளஸ் பண்ணுவார்? கேட்குறோம், எனக்கு பிளஸ் பண்ணுங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நம்ம கேட்குறோம். கேட்கறது தப்பு கிடையாது. அந்த ஆசீர்வாதம் பண்றதுக்கு, அந்த பிளஸ் பண்றதுக்கு நாம தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்லை, இல்லை. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்குறோம். என்ன பண்ணுவீங்க? நம்முடைய இந்த நைட் 8 மணிக்கு ப்ரேயர் வைக்கிறாங்க இல்லையா, அதை ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. மதுமிதான ஒரு சகோதரி இப்போ ஒரு 15-20 டேஸ் பேக் அவங்க வந்து எனக்கு என்னுடைய ஹெல்த் இஷ்யூக்காக பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இவங்களும் பிளஸ் பண்ணியிருக்காங்க, நானும் பிளஸ் பண்ணேன், எல்லாரும் பிளஸ் பண்ணியிருக்கேன், தப்பு இல்லை. பட் அவங்க ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. பார்த்தா மூக்கில் வந்து வெறும் மூக்கு தான் இருக்குது, மூக்கில் மூக்குத்தி எதுவும் இல்லை. வெறும் மதுமிதான் பேர், வெறும் மூக்குத்தி எதுவுமே இல்லை. பட் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு மூக்குத்தி போட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம் 50% சால்வ் ஆகிடும். அவங்களுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு மூக்குத்தி போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பெரிய ரிலீஃபாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும், அந்த ஆரோக்கியம் கிடைக்கும், அந்த சஃபரிங்ஸ் வந்து ரொம்ப குறையும், ஃபியூச்சரில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அதுவும் அந்த மெசேஜ் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் திருப்பவும் அன்னைக்கு இப்போ ஒரு லாஸ்ட் மந்த்தில் நினைக்கிறேன், 15-20 டேஸ் பேக்குன்னு நினைக்கிறேன், அதை வந்து அவங்க வந்து எனக்காக ப்ரே பண்ணுங்க ஹெல்த் இஷ்யூன்னு போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை நான் பார்த்து ப்ளஸ் பண்ணும்போது பார்த்தா மூக்கில் வெறும் மூக்காக தான் இருக்குது, அந்த மூக்கில் மூக்குத்தி இல்லை. இப்போ நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம், நானும் பண்ணேன், நம்ம குரூப்லேயும் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த எனர்ஜி அவங்களுக்கு போகும். அந்த எனர்ஜி எவ்வளோ உள் வாங்கிக்குவாங்க? முழுமையாக உள் வாங்காது. அப்போ ப்ளஸ் பண்ணுறது என்ன? நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், அந்த எனர்ஜி அவங்க வாங்கிக்கிறதுக்கு தகுதியாக இல்லை. அப்போது அவங்களுடைய பிரச்சனைக்கும் மூக்குத்திக்கும் என்ன சம்பந்தம்? நான் பல முறை சொல்லியிருக்கேன். நாம் இன்னைக்கு அறிவாளிகள் வந்துட்டோம், மூக்கு குத்திக்கிறது கேவலம்னு நினைக்கிறோம், மூக்கு குத்திக்கிறது அசிங்கம்னு நினைக்கிறோம், அது கௌரவ குறைச்சன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, நீங்கள் 2 மூக்கும் குத்தி பாருங்கள், உங்கள் ஆரோக்கியம் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது சாதாரண விஷயம் இல்லை, அது வர்ம புள்ளி. இங்கே குத்துறது இங்கே குத்து வர்ம புள்ளி. லேட்டஸ்டாக சொன்னால் அக்குபஞ்சர் பாயிண்ட். அது அக்குபஞ்சர் அவ்வளோ டீப்பாக இருக்கும், வர்மத்தில் இன்னும் ரொம்ப டீப்பாக இருக்கும். அக்குபஞ்சர் வந்து வர்மத்தில் வந்து ஒரு 50% கூட இல்லை. வர்ம விஞ்ஞானம் எடுத்துட்டிங்கன்னா, வர்ம சயின்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, அது இப்போ இருக்கிற மாடர்ன் அக்குபஞ்சர் 50 கூட கிடையாது, கம்மி தான், அதை விட கம்மி தான். அது கூட சைனா பீப்புள் டெவலப் பண்ணது. அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு சொத்து. அது தமிழ்நாட்டு சொத்துன்னா உலக மக்களுக்கு எல்லாருக்குமே தான். தமிழ்நாட்டு சொத்துன்னா தமிழ்நாட்டு உருவானதுன்னு சொல்ல வர விஷயம். பட் எந்த ஒரு விஷயமும் எல்லா மக்களுக்குமே உருவானது தான். உலகத்துக்கு இருக்கிற எல்லா மக்களுக்குமே, எல்லா இனத்தவருக்கும், எல்லா மக்களுக்கும் பொதுவான சொத்து தான் அது. அது இவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. பட் தமிழ்நாடு உருவானது, அது பிறந்தது தமிழ்நாட்டில். அதை வந்து சைனீஸ் பீப்புள் கொண்டு டெவலப் பண்ணி அவங்க அக்குபஞ்சர் அவங்க சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல, எங்கேயோ ஒன்று டெவலப் ஆனால் சரி. பட் அந்த வர்மா பாயிண்ட்ல நீங்கள் மூக்குத்தி வந்து 2 பேரும் இந்த பக்கம் குத்திங்க, இந்த பக்கம் குத்திக்கணும்னு சொல்கிறோம். அது யாரும் கேட்கறது கிடையாது. நான் பல முறை சொல்லிட்டேன், சொல்ல தான் முடியும். அவளுக்கு நான் போய் மூக்கு எடுத்து குத்தி விட முடியாது. குத்திக்கல அப்படின்ற போது அது அவங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் நிறைய கொடுக்கும். இன்னைக்கு பெண்மணிகள் இன்க்ளூடிங் மாதவிலக்கு பிரச்சனைகள், இந்த மாதவிலக்கு பற்றி பேசும்போது தான் நமக்கு அந்த சிஸ்கவத்தை பற்றி உள்ளே வந்தது. மாதவிலக்கு பிரச்சனைகள், மாதம் விளக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை கோளாறுகளுக்கும் நீங்கள் மூக்கு குத்தி கொள்வதற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. நீங்கள் 2 மூக்கு கரெக்டாக குத்தி பண்ணியிருந்தீங்கன்னா, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 80% உங்களுக்கு லேடிஸ்க்கு இருக்காது. 80% இருக்காது. 2 பக்கம் குத்திருந்தீங்கன்னா. குத்தவே இல்லைன்னா நெகட்டிவ், ஒரு பக்கம் குத்திங்கன்னா பாதி, 2 பக்கம் குத்தினா முழுசு.
இந்த மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது. சயின்ஸ், பியூர் சயின்ஸ். அந்த காலத்துல சொன்னாங்க, செஞ்சாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் விமன் எங்களெல்லாம் வந்து அடிமைகளாக நடத்துறீங்க, நாங்கெல்லாம் அப்படி உங்களை மாதிரி நீங்களாம் இப்படி குத்திக்கிறீங்களா, அப்படிலாம் குத்திக்க மாட்டீங்க, நாங்கள் மட்டும் குத்திக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எல்லாருமே குத்திக்கணும், ஆண்களும் சரி பெண்களும் சரி. பட் பிரிட்டிஷ்காரன் உள்ள பிறகு எல்லாம் விட்டுட்டாங்க. அது பெரும்பாலும் ஆண்கள் குத்திக்க மாட்டாங்க, பெண்கள் மட்டும் குத்திக்கிறாங்க. பெண்கள் மட்டும் ஏன் குத்திக்கணுன்றது சில காரணங்கள் இருக்குன்னு. ஏன்னா பெண்கள் தான் குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அப்பானுடைய ரோலை விட அம்மாவுடைய ரோல் தான் அதிகம். அவங்களுக்கு தான் ரிஸ்க் ஜாஸ்தி. அவங்களுக்கு தான் மாத விளக்குன்றது அவங்களுக்கு தான் இருக்கு. குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி கொடுக்கணும். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் பெண்கள் தான் குழந்தையை பெற்றுக்கணும். அப்போ அவங்க உடம்புல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும், என்னென்ன மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வரும், என்னென்னலாம் பேலன்ஸ் பண்ணணும், எதை சரி பண்ணணுன்றதுக்காக சில பாயிண்ட்ஸை வந்து அவங்க ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கணும், லைவாக ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கணும். சில இடத்துல அந்த பிளாக்கேஜ் வராமல் பார்த்துக்கணும். அப்போ அந்த எனர்ஜி சேனல் கண்ணுக்கு தெரியாது, அந்த எனர்ஜி சேனல் மூக்கு வழியாக போகுது. இந்த பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் நீங்கள் ஹோல்ஸ் போட்டு அங்கே ஏதாவது ஒரு தங்கமோ வெள்ளியோ ஏதாவது உள்ளே இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த எனர்ஜி பாயிண்ட் பிளாக்கேஜ் வராது. அந்த பிளாக்கேஜ் வரல என்பது மென்சஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு வராது, டிசார்ஜ் பிரச்சனைகள் வராது, மாதவிலக்கு பிரச்சனைகள் எதுவுமே வராது, குழந்தை பேரு பிரச்சனைகள் வராது, ப்ரீ மேன்சுரல் ப்ராப்ளம் வராது, மேன்சுரல் ப்ராப்ளம் வராது, போஸ்ட் மேன்சுரல் ப்ராப்ளம் வராது, மெனோபாஸ் பிரச்சனை வராது. இத்தனை பிரச்சனைகள் வராது. நீங்க வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் எடுக்க அது வேற சம்பந்தம் வராது. எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க? எல்லாம் யாரை பார்த்தாலும் இப்போ எல்லாம் வெறும் மொக்கு தான் தெரியுறாங்க. கேட்டால் நான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆம்பளைங்க அப்படி இருக்கிறாங்க, நாங்கள் பொம்பளைங்க, ஆம்பளைங்க அப்படிங்க. அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா அவங்க வந்து குழந்தைய பத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் குழந்தை பத்துக்காக இருக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பாசிபிள். முடியாது. நீங்கள் தான் குழந்தை பத்தாகணும், நீங்கள் தான் 10 மாதம் குழந்தை வளர்த்தாகணும். அப்போ நீங்கள் அவங்க ஆம்பளைக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்படியே இருக்கிறாங்க, நானும் அப்படி இருப்பேன்னு சொன்னால் அது எப்படி? அது தப்பு. அந்த மதுமிதா சகோதரி வந்து அவங்க மூக்கு ஊற்றிக்கிட்டாங்கன்னா நேர்லி அவங்களுக்கு இருக்கிற அந்த ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிடும். மருந்துக்காக போய் செலவு பண்ணுறதோ, டயக்னோஸ் சென்டருக்காக போய் செலவு பண்ணுறதோ, சர்ஜரிக்காக செலவு பண்ணுறதோ அதெல்லாம் குறைஞ்சிடும். அப்படியே செலவு பண்ணாலும் அது வேஸ்ட்டு, சஃபராயிட்டு தான் இருப்போம். ஆனால் பாருங்கள், மூக்கு அந்த ஃபோட்டோவில் அன்றைக்கி நான் ஹீலிங் கொடுக்கும்போது அவங்க ஃபோட்டோ எடுத்தால் 3 மாதத்துக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தது. அன்றைக்கி ஹீலிங் கொடுக்கும்போது பார்த்தாலும் ஹீலிங் எடுக்க பார்த்தா பேசி இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, ஹீலிங் கொடுத்துட்டேன். பட் ஹீலிங் கொடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ உள்வாங்கிக்கிறீங்கன்றதான் விஷயம். ஸோ மூக்கு குத்திக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை, அது ஒரு டிவைனான விஷயம். பெண்கள் கண்டிப்பாக குத்திக்கணும். ஆம்பளைங்களை கம்பேர் பண்ணி சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் ஆம்பளைக்குன்னு நாளைக்கு இருக்குது, சில விஷயம் பொம்பளைக்கு. 1000 வருஷம் உலகம் இன்னைக்கு அழிய போகுது, நாளைக்கு அழிய போகுதுன்னு நடக்கும். அன்னைக்கும் அந்த ஜெண்டர் வேரியேஷன் இருக்கும். ஏன்னா கடவுள் அதுதான் படிச்சு. அப்போ வந்து நாங்களும் அப்படியே தான் இருப்போம். அப்போ ஆம்பளைங்களே இருந்துட்டு போயிடலாமே, இல்லை பொம்பளைங்களே இருந்துட்டு போயிடலாமே. ஒன்லி லேடிஸ் மட்டுமே உலகத்தை படிச்சுட்டு போயிட்டு இருக்கலாமே, ஒன்லி ஜென்ட்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருக்கலாமே. ஏன் ஒரு 2ஆ பிரித்து வைக்கிறாரு? சில காரணங்களுக்காக தான் வைக்கிறாரு. ஆண்கள் ஆண்களாக இருக்கணும், பெண்கள் பெண்களாக இருக்கணும். இப்போ பெண்கள்னா நாங்களும் ஆண்கள் மாதிரி இருப்போம்னு போகிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வருது. அது முக்கியமாக மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் பிரச்சனைகள் எல்லாமே ஆண்களை போல நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் வந்து சஃபரா. இது எப்படி நான் பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு கைனகாலஜிஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன், சரியாக கவனம் இல்லை. ஏதோ ஒரு நாள் கேஷுவலாக டிவி பார்க்கும்போது அந்த அம்மா கைனகாலஜியில், அந்த கைனகாலஜிஸ்ட் தான் எம்பிபிஎஸ் டிஜிஓ ஏதோ கோர்ஸ், பட் கைனகாலஜி தான் படிச்சிருக்காங்க அந்த அம்மா தான் அந்த இன்டர்வியூவில் கரெக்டாக சொன்னாங்க. இது வரைக்கும் வேற யாரும் அந்த மாதிரி சொன்னது, கைனகாலஜிஸ்ட் அவங்க கரெக்டாக சொன்னாங்க. பெண்கள் இன்னைக்கு ஆண்களுக்கு ஈக்குவலாக எல்லா ஃபீல்டுலையும் வந்துட்டாங்க. ஆண்கள் மாதிரியே வண்டி ஓட்டுறாங்க, ஆண்கள் மாதிரியே ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ஆண்கள் மாதிரியே ட்ரெயின் ஓட்டுறாங்க. நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறோம், ஆனால் இயற்கையை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. பெண்களுக்கும் நான் சில குணங்கள், பெண்களுக்கும் நான் சில இயற்கை தன்மைகள் மாறுகின்றன. அந்த மாறுபாட்டினால தான் இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாறுபாடு சம்பந்த கோளாறுகள் வருகின்றன. நீங்கள் மாத்திரையை நம்பி இருக்காதீங்க. மருந்து மாத்திரையெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த பெண்மைத்தன்மையோடு இருக்கிற மாதிரி பாருங்க. ஆண்களுக்கு ஈக்குவலாக நானும் இப்படி செய்வேன், நானும் வண்டி ஓட்டுவேன், நீ வண்டி ஓட்டியா நீ வண்டி ஓட்டு, நானும் வண்டி ஓட்டு, நீ பஸ் ஓட்டியா நானும் பஸ் ஓட்டுவேன், நீ ரயில் ஓட்டியா நானும் ரயில் ஓட்டுவேன், நீ ஃப்ளைட் ஓட்டியா நானும் ஃப்ளைட் ஓட்டுவேன். இப்படி எல்லாம் ஈக்குவலாக நீங்கள் போட்டு செய்யும்போது உங்களுக்குன்னு உண்டான இறைவன் படைத்த அந்த பெண்மைத்தன்மை மாறுகின்றது. பெண்மைத்தன்மைக்கு உண்டான ஹார்மோன்கள் அது வித்தியாசப்படுகின்றன. அந்த
செக்ரீஷன் ஆகுறதுலையும் சுரக்கிறதுலையும் அது செயல்படுறதுலையும் அது பெண்களுக்கு உண்டான ஹார்மோன்கள் இம்பேலன்ஸ் ஆகிடுது. அதனால தான் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் வருகின்றன. தயவு செய்து மருந்து மாத்திரைகள்லாம் ஒரு ஓரம் கட்டிட்டு இந்த முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த கைனகாலஜிஸ்டும் அது சொன்னதே கிடையாது. லேடி அவங்க உண்மையிலே கிரேட். இந்த மாதிரி ஒரு உண்மையை சொல்லக்கூடிய உங்க ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. உண்மையிலேயே ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இருக்கும். ஏதோ கேஷுவலாக உட்காரும்போது அந்த அம்மாவுடைய பேட்டியில் ஒரு அதை நான் கேட்டேன். உண்மை இதுதான் உண்மை. அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, கைனகாலஜிஸ்ட் அந்த அம்மா சொன்னாங்க, அது 100% உண்மை. இன்னைக்கு எல்லாருமே ஈக்குவல் டு மேல் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. அதனால தான் உள்ள சிஸ்டம் மாறுது. இந்த பியூட்டி பார்லரில் போனால் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரி சொன்னாங்க, பியூட்டி பார்லர் போகிறவங்க எல்லாமே இந்த மீசை மாதிரி வருது சார், லேடிஸ்க்கு தாடி மாதிரி வருது சார், ஷேவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சொன்னாங்க. அதுக்காக தான் பியூட்டி பார்லர் போகிறாங்க. முழுக்க முழுக்க தவறு, முழுக்க முழுக்க தவறு. ஏன் தவறு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த தன்மையை நீங்கள் உள்ள ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரி பண்ணுற வழியை தான் பார்க்கணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாயிட்டா உங்களுக்கு ஆண்களை போல மீசை வராது, முடி மடக்காது, ஷேவ் பண்ண வேண்டிய அவசியம் வராது, கை காலில் ஷேவ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அங்கே நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அதை உள்ள என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு நீங்கள் போய் பியூட்டி பார்லர் போய் அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க பியூட்டி பார்லரில், அதெல்லாம் வச்சு பண்ணிட்டு வரீங்க, அமுக்கி வைக்கிறீங்க, மேலே ட்ரெஸ் பண்ணீங்க, உள்ள அதே பிரச்சனை தான் அப்படி தானே இருக்குது. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் மேட்ரு அப்படியே தான் இருக்குது. அதனால் இங்கே வருது சார், ஷேவ் பண்ணிக்கிறேன், ரைட் சார், வேக்சின் கொடுக்குறேன் சார், இதெல்லாம் வெரி டைம் வேக்சின் கொடுக்குறேன் சார், கை காலெல்லாம் முடி வருது சார், மீசு மாதிரி முடி வருது சார், ஆண்களை போல கை கால் எல்லாமே இருக்குது சார், எல்லாமே ஷேவ் பண்ணி வேக்சின் போட்டு, அது ஏதோ டெக்னாலஜி எல்லாம் இருக்குது, நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு அவ்வளோ உள்ளே போக தெரியல, உள்ளே போகிறதுக்கு நேரமும் இல்லை. வேக்சின் எல்லாம் போட்டு நல்லா முழு நல்லா பண்ணிடுவேன். எல்லாமே கெமிக்கல், எல்லாமே கெமிக்கல் போட்டு பார்த்தா நல்லா மகாலட்சுமி ஆட்டம் தேவதையாட்டம் இருக்காங்க. அந்த மேக்கப் போயிடுச்சுன்னா உள்ள தேவதை இல்லை, அது வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பியூட்டி பார்லர் நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நடக்குது உண்மையிலே. அது தவறு தவறு தவறு. நீங்கள் கரெக்டாக முறையாக உள்ள உங்கள் ஃபுட் சிஸ்டம், உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள், வாழ்க்கை சிஸ்டம், இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்மைத்தன்மை உங்களுக்கு வந்துடும். மஞ்சள் பூசுவது கேவலம், மஞ்சள் பூசுனா வயசு முத்தன மாதிரி தெரியுது, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப 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 தப்பு. மஞ்சள் பூசுவது அவ்வளோ அழகை தரும், பொலிவை தரும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், செல்வ வளத்தை கொடுக்கும், நிறைய விஷயங்கள் கொடுக்கும் மஞ்சள். அதை பற்றி லிஸ்ட் சொன்னால் 15-20 லிஸ்ட் சொல்லலாம். மஞ்சள் தடவுறது என்னது கொடுக்கும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எந்த வீட்டில் மஞ்சள் இருக்கு? எந்த வீட்டில் மஞ்சள் இருக்கு? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. எந்தெந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸை ஊரில் இருக்கிற கம்பெனியில் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. உள்ளே போனால் பாத்ரூம் போனால் ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க. மஞ்சளை எங்கேயும் காணும். கேட்டால் ரீசன் சொல்கிறாங்க, சார் மஞ்சள் போட்டால் தோல் முத்தன மாதிரி இருக்குது சார், வயசான மாதிரி தெரியுது சார். நோ. மஞ்சள் அவ்வளோ அருமையானது, இளமையை தரக்கூடியது, ஆரோக்கியம் தரக்கூடியது, நிறைய விஷயங்கள் தரும். அது இப்போ லிஸ்ட் பண்ணால் ஒரு 20 விஷயங்கள் நான் சொல்லுவேன். இப்போ மஞ்சள் தடவுவதால், மஞ்சள் பூசணும் என்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு 20 சும்மா சொன்னால் கூட 20 சொல்லலாம். நேரம் தான் இல்லை, டைம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ விஷயம் இருக்குது மஞ்சள். அந்த மஞ்சள் தடவை விட்டுட்டாங்க. இன்னைக்கு கண்டவையும் கன்றாவையும் பூசிக்கிறாங்க, மூஞ்சிலையும் பூசி, அங்கே இங்கே எல்லாம் அப்போ முகத்துல இல்லை, உடம்பு முழுசும் பூசிக்கிறாங்க. எல்லாம் வேக்சின் பேர், வேக்சின் பேர். பியூட்டி பார்லர் போய் செலவு பண்ணுற ஒரு காசும் நீங்கள் உங்களுக்கு வைத்துக் கொள்கின்ற ஆப்பு, புரிஞ்சுக்கோங்க. பியூட்டி பார்லருக்கு போய் நீங்கள் செலவு பண்ணுற ஒரு பைசாவும் ஒரு ரூபாயும் உங்களுக்கே நீங்கள் வைத்துக் கொள்கின்ற ஆப்பு ஆப்பு ஆப்பு. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நான். இது பின்னாடி உங்களுக்கு கேன்சரை கொண்டு விடும், தெரியாது. இன்னைக்கு போய் காசையும் கொடுத்துட்டு அவர்கிட்ட அதில் வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அது சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க. ஏன் சஃபரிங் உங்களுக்கு தெரியல? ஏன் சஃபரிங்? பியூட்டி பார்லர் கல்ச்சர் ஃபாரின் கல்ச்சர். அங்கே அவங்களுக்கு இதை பற்றி தான் தெரியாது. நீங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், நீங்களும் அவங்கள மாதிரியே போய் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? தட்ஸ் வை யூ ஆர் ஆல்சோ சஃபரிங் லைக் அதர்ஸ், லைக் தம். அவங்கள மாதிரியே நீங்களும் கஷ்டப்பட்டுருக்கீங்க. வித்தியாசமாக நான் தமிழ் பெண்மணி, நான் இந்திய பெண்மணி, உங்களால் பெருமை அடிச்சுக்க முடியல. அவங்கள மாதிரி தான் நீங்களே இருக்கீங்க. மஞ்சள் தடவணும், அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. வேணா தனியாக அதை பற்றி கிளாஸில் பேசுவோம். நான் நீங்கள் கேவலமாக நினைக்காதீங்க, ரொம்ப அருமையான விஷயம். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்கள் கணவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்களுக்கு மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட குறைச்சிகள் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும் மேடம், செல்வம் கொடுக்கும் உங்களுக்கு. எப்படி மஞ்சள் பூசினா பணத்துக்கு என்ன சம்பந்தம்? அதை பற்றி பேசினா 10 கிளாஸ் எடுக்கலாம்.
ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் கூட 10 கிளாஸ் இருக்கும். அந்த மஞ்சள் தடவுனால செல்வத்துக்கும் இங்கே மஞ்சள் தடவுறதுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கே பணம் வரல, பணம் பத்தலைன்றீங்க. பாத்ரூமில் மஞ்சள் தட்டி தடவுவீங்களா? நீங்கள் பூசுவீங்களா? இல்லை, விட்டுட்டீங்க. உங்கள் காசு செலவு பண்ணி அந்த கண்ட கிருமியும் உங்க தடவிட்டு கேன்சரையும் விலைக்கு வாங்கிக்கிறீங்க, மென்சஸ் ப்ராப்ளத்தையும் விலைக்கு வாங்கிக்கிறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுகின்ற பியூட்டி பார்லர் யூஸ் பண்ணுகின்ற பொருட்கள், நீங்கள் உங்கள் என்ன டேபிள், மேக்கப் டேபிளா, அந்த டேபிளில் வச்சுட்டு இருக்கிற பொருட்கள் அத்தனையும் உங்களுக்கு மாதவிலக்கு கோளாறுகளை உருவாக்குகின்றன, பிரசவ கோளாறுகளை உண்டாக்குகின்றன, மெனோபாஸ் கோளாறுகளை உண்டாக்குகின்றன, போஸ்ட் ப்ரீ மேன்சுரல் ப்ராப்ளத்தை உருவாக்குகின்றன. அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இங்கே தான் சொல்லிக் கொடுக்குறோம். அவ்வளோ விஷயம் இருக்குது. யாரும் சொல்கிறாங்க? யாரும் சொல்கிறதில்லை. யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சாலும் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டீங்க. பிகாஸ் உங்கள் பேட் கர்மா அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்படிதான் போகுது. ஸோ எங்கேயோ போனோம், பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது அப்படியே போயிட்டோம், அதானே? ஸோ அந்த மேக்கப் போடும்போது நீங்கள் மஞ்சளை தயவு செஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த முகத்தில் வந்து அந்த மூக்குத்தி குத்திக்க ஆரம்பிங்க. இந்த மூக்குத்தி போடுறது கூட இந்த நிறைய பேர் இப்போ மெட்டல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. காதில் குத்திக்கிறாங்க, ஸ்டைலாக போட்டுக்க அதர் மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தங்கம் போடலாம், வெள்ளி போடலாம், பஞ்சலோகம் போடலாம். தங்கம் போடலாம், வெள்ளி போடலாம், முடியல அப்படிங்கும்போது பஞ்சலோகம் கூட போடலாம். இதை தவிர வேற எதுவும் போடக்கூடாது. பஞ்சலோகம் விற்கிறதெல்லாம் கூட தப்பு தான் இன்னைக்கு. ஏன்னா பஞ்சலோகம் அப்படின்னா 5 ஈக்குவலாக கலக்கணும். நம்ம எப்படி எண்ணெய் கலக்குறாங்க, தீப எண்ணெய் கலக்குறாங்க. தீப எண்ணெய் 5 வகையான நெய்யை உட்கொண்டு மற்ற 4 எண்ணெயும் உட்கொண்டு 5 கலக்கணும். 5 எப்படி கலக்கணும்? ஈக்குவலாக கலக்கணும். அப்போ 200 மில்லி அல்லது 200 கிராம் அப்படின்னு சொன்னா 1 கிலோனா 200 கிராம் எல்லாமே 5 ஈக்குவலா இருக்கணும். இல்லை லிட்டர் மில்லியில் போட்டோம்னா 5 200 மில்லி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் டிவியில் ஆடில் மற்ற இடத்துல வாங்குற எண்ணெயெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற எண்ணெய் வந்து சும்மா 1 டிராப் 2 டிராப் இருக்கும், அவ்வளோதான். எது விலை கம்மியாக இருக்கோ அது நிறைய வால்யூம் போட்டிருப்பாங்க. அது பஞ்சதீப எண்ணெய் கிடையாது. அது கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வியாபாரம் ஆகுது. மக்களும் அது வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நன்மை கிடைக்குமா, தீமை கிடைக்குமா? கண்டிப்பாக நன்மை கிடைக்காது. தீமை கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற நன்மை தான் கிடைக்காது. ஏன்னா ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த ப்ரொப்போர்ஷனாக வேலை செய்யும். அந்த ப்ரொப்போர்ஷனில் அவங்க போட்டாங்கன்னா நீங்கள் வாங்குற ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. அவங்க ஒரு ரேட் போடுவோம், அந்த ரேட்டை நீங்கள் கொடுத்து வாங்க மாட்டீங்க. இது அவனையும் குறை சொல்ல முடியாது. அந்த ரேட்டு ஒரிஜினல் ரேட்டை அந்த 5 ஈக்குவலாக போட்டு இந்த பஞ்சதீப எண்ணெய் வாங்கணுமா அப்படின்னு அவன் மார்க்கெட் பண்ணுறவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்கணும். இவ்வளோ காசை இது போய் கொடுக்கணுமான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மற்ற செலவுக்கு போய் மற்ற செலவுகளுக்கு நிறைய செலவு பண்ணீங்க. அது மாதிரி 100 மடங்கு செலவு பண்ணீங்க. அது உங்களுக்கு தெரியாது. இந்த எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு இவ்வளோ காசா வாங்க மாட்டேன்னு நீங்கள் வாங்கினாலும் மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க. ஐயோ இது போய் இவ்வளோ செலவு பண்ணுறியான்ட்டு. அப்போ கடையில் வந்து நெய் ஒரு துளி விலை கம்மியாக இருக்கிற ஆயில் வந்து 900 லிட்டர்ஸு 900 ml அப்படி போட்டு கொடுக்கும்போது அதை நீங்கள் வாங்கிக்குவீங்க. இப்படி தான் தப்பு பண்ணுறதெல்லாம் தப்பே பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் கஷ்டம் போல எப்படி போகும்? பண்ணுறதெல்லாம் தப்பே, யார் சொன்னாலும் கேட்குறதும் கிடையாது. அப்புறம் எப்படி போகும்? கஷ்டமாக அப்படியே புலம்பிட்டே இருக்க வேண்டிய அப்படி போயிட்டே இருக்க வேண்டிய பறவைகளோடு இருக்க வேண்டியதுதான். ஸோ இங்கே பொல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம பொல்லாததாக இருக்கக்கூடாது. நம்ம பொல்லாததாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பொடி ஆக்கும். திரும்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நாம பொல்லாதவராக இருந்து காத்தாருந்து நைட் எடுக்க அந்த சிசுக்கு சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல வரேன். இங்கே மறைமுகமாக சொல்கிறாங்க, அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதான் விஷயம். பொல்லாதவரை பொடியாக்கும். அடுத்தவங்களுடைய கெடுக்கிறது, அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது, அடுத்தவனை ஏமாத்துறது, பொய், ஃப்ராடு, அத்தனை வேலையும் செஞ்சுட்டு கந்த சஷ்டி கவசம் பண்ணா போயிடுமா? போகாது. எத்தனை அறுபடை சுற்றி வந்தாலும், எத்தனை கோயிலுக்கு மேலே கீழே இறங்கி பண்ணு அழுது புரண்டு பிறண்டாலும், 6 படையும் போய் சுற்றி வந்தாலும் உங்ககிட்ட பேட் கர்மா, நீங்க நெகட்டிவா போறீங்க அப்படின்னு சொன்னா பொல்லாதவரை பொடியாக்கும். புரிஞ்சுக்கோங்க, பொல்லாதவரை பொடியாக்கும். நல்லோர் நினைவில் நடனம் புரியும். நல்லோர் நினைவில் நல்லவங்களுக்கு நடனம் புரியும். அது பாருங்க, அதையும் உடனே அடுத்து பொல்லாத விட்டாங்க, நல்லவங்களே வந்துடுறாங்க. நல்லவர் நினைவில் நடனம் புரியும். நடனம்னா என்ன? டான்ஸ், சந்தோஷம், ஹாப்பி. நடனம் யார் புரியுவாங்க? சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்னா பண்ணுவாங்க. அழுது துக்கமா இருக்கிறவங்க வந்து டான்ஸ் பண்ண போடுவானா? போட மாட்டான். அழுது சோகமா இருக்கிறவங்க போய் டான்ஸ் பண்ண போடுவானா? போட மாட்டான். அந்த சந்தோஷம் மனசுல அந்த அந்த ஆத்ம சந்தோஷம், திருப்தி சந்தோஷம் வரும்போது அவங்களே டான்ஸ் போடுவாங்க. எல்லாருமே போடுவாங்க இல்லையா? அது எந்த வயசு கூட கிடையாது. எந்த வயசா இருந்தாலும் டான்ஸ் போடுவாங்க. அந்த ஹாப்பினஸ், சந்தோஷம் வரும்போது டான்ஸ் போடுவாங்க. அப்போ நல்லோர் நினைவில் நடனம் புரியும்.
நல்லோர் நினைவில். அப்ப நல்லவங்களுடைய நினைப்பில் நல்லவங்க வாழ்க்கையில நடனம் புரியும் நல்ல விஷயம் வரும்னு அர்த்தம். அப்ப நாம் எப்படி இருக்கணும்? பொல்லாதவர்களா இருக்கணுமா நல்லவங்களா இருக்கணுமா? இங்க நம்ம டிசைட் பண்ணணும். நல்லவங்களா இருக்க ட்ரை பண்ணணும். நல்லவங்களா இருந்தா தான் கந்த சஷ்டி கவசம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம நல்லவங்களா இல்லாம நாம பொல்லாதவர்களாக இருந்துகிட்டு ஆனா நம்ம நல்லவங்க நினைச்சுக்கிறோம். நாம நினைச்சுக்கிறது அப்படி நாம நல்லவங்க, நம்மள மாதிரி உத்தமம் யாரும் கிடையாது, நம்மள மாதிரி யோகியருங்க யாரும் கிடையாது, நம்மள மாதிரி ஆத்மா உண்டா, நாம தான் ரொம்ப நல்லவங்க நம்ம நினைச்சு நாமளே தட்டி கொடுத்துக்க வேண்டியதுதான். நாமளே தட்டி கொடுத்துக்கிட்டு பொல்லாதவங்க இருந்தோம்னா நம்மளை பொடி பொடி ஆக்கும். புரிஞ்சுக்கோங்க. அப்ப எங்க மேட்ரு நல்லா இருக்கணும். அப்பதான் அந்த நினைவில் நடனம் புரியும். அதை விட்டுட்டு பொல்லாதவராக இருந்தா பொடி பொடி தான் ஆக்கும். நாம இன்னைக்கு நைட்டு பொடி பொடி தான் ஆகிட்டு இருக்கிறோம். பிகாஸ் நாம் பொல்லாதவராக இருக்கணும். நாம பொல்லாதவர்கள் என்பதை நாமளே உணர்ந்து கொள்ளவில்லை. அதான் விஷயம். நாம பொல்லாதவர்களாக இருக்கிறோம். நாம் பொல்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதை நாமே உணர்ந்து கொள்ளவில்லை. அதை நம்ம எப்போ உணர்ந்து நம்ம நல்லதா மாறுகிறோமோ அப்ப நடனம் புரியும். இறையர்கள் நடனம் புரியும், நாமும் நடனம் புரியும், ஹாப்பியா இருப்போம்னு அர்த்தம். சரியா? சர்வசத்துரு சங்காரத்தடி. சர்வசத்துரு சர்வசத்துரு அப்படின்னா சத்துருல பல வகை இருக்காங்க. சத்துருனா எதிரி. சத்துருனா எதிரி. வாழ்க்கையில நீங்க நிம்மதியா இருக்கணும்னா எதிரி யாரும் வச்சுக்கூடாது. சித்தர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சத்துருக்கள் இருக்கக்கூடாது. எவ்வளோ கூட எதிரிகள் இல்லாம இருக்கிறோமோ அவ்வளோ கூட நம்ம ஹாப்பியா இருக்கும். நம்ம அவ்வளோ கூட சந்தோஷமா இருக்கும், அவ்வளோ கூட ஹாப்பியா இருக்கும். இப்போ நம்ம வெளில போறோம், ஃப்ரீயா வரோம், யாருக்கும் பயப்பட தேவையில்லை. பட் அதே ஒரு பெரிய விவிஐபின்னு சொல்றோம், சொன்னாலும் கூட அவங்க பயந்து தான் போகணும். பிகாஸ் செக்யூரிட்டி இருக்கும். ஏன்னா எவனோ ஒருத்தன் அடிப்பான், எவனோ ஒருத்தன் திட்டுவான், எவனோ ஒருத்தன் சுடுவான், எவனோ ஒருத்தன் வெட்டுவான், போடுவான், நடக்கும் இல்லையா? இன்னைக்கு கூட நடக்குது இல்லையா? ஏபிசி போனால் சில பேர் செருப்பெடுத்து அடிக்கிறாங்க, சில பேர் துப்பாக்கியில் சுட்டுறாங்க, சில பேர் கத்தி வீசுறாங்க. அதெல்லாம் நடக்குது, பறக்கிறது நான் பார்க்கணும் இல்லையா? செருப்பெடுத்து வீசி அடிச்சிடுறாங்க, கண்ணாடி பாட்டு வீசி அடிக்கிறாங்க, துப்பாக்கிலையும் சுட்டுறாங்க, கத்திலையும் வெட்டிடுறாங்க. இதெல்லாம் நடக்கு, நம்ம மீடியாவில் பார்க்கணும் இல்லையா? இதெல்லாம் நடக்குது. அப்போ ஏன் அவங்க பயந்து தான் போவாங்க, வெளியே தெரியாது அவங்களுக்கு. ஏன் என்ன பண்ணுவானோ பயந்து போகணும். ஆனால் அப்போ நீங்கள் நான் தான் அப்படி பயப்பட தேவை இல்லையா? நம்ம ஓப்பனாக ஃப்ரீயாக போகிறோம். ஏன்னா தைரியமாக போகிறோம், தைரியமாக வரும். அது மற்றவங்க போக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? பயந்து வாழணும். ஏதோ எவனோ ஒரு எதிரி வருவான், அதுக்காக தானே. அப்போ எதிரியே இல்லைன்னு நம்ம யாருக்கும் பயப்பட வேணுமா? யாருக்கா பயப்படணுமா? பயப்பட தேவை இல்லையா? அப்போ எதிரி இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. எதிரி இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியாக இருக்கும். நல்லா யோசனை பண்ணிருக்காங்க. நம்ம லைஃப்பில் ஒருத்தன் எதிரின்னு வந்துட்டாலும் நம்ம நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு. ஆனால் நான் திரும்ப இப்போ கூட ஒரு பதிவு பண்ணுறவங்க கிட்ட, எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் லைஃப்பில் யாரும் எதிரி இல்லாமல் நீங்கள் வச்சுக்கோங்க. லைஃப்பில் நமக்கு எதிரின்னு யாருமே இருக்கக்கூடாது. எதிரின்னு யாருமே இருக்கக்கூடாது. எதிரின்னு இருந்தானாலே அவன் எப்போ பண்ணுவான், என்ன பண்ணுவான், எதை அடிப்பான், எதை பண்ணுவான், எதை செய்வான், பயந்து நம்ம வாழணும். பயந்து நம்ம வாழணும். அந்த நிம்மதி சந்தோஷம் போயிடும். எந்த டைமில் பாகிஸ்தான் என்ன பண்ணுவான்னு இந்தியா பயப்படுது. இந்தியா பயப்படுது, உண்மையிலே பயப்படுது, வெளிக்காட்டிக்கிறது இல்லை, பயப்படுது. ஆனால் எந்த டைமில் இந்தியா நம்மளை அட்டாக் பண்ணணும், பாகிஸ்தான்காரன் பயப்படுறான். உண்மைதான். எந்த டைமில் இந்தியா நம்மளோட பெரிய நாடு. இந்தியா பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பெரிய ஜனநாயக நாடு. அந்த நாடு எந்த டைமில் போர் அடித்தாலும் நம்மளால ஒன்றும் தாங்க முடியாது. என் டைமில் அடிச்சுடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி பட்ஜெட் அவன் அதிகமாக போட்டுருக்கான். வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் கொஞ்சம் உள்ளூருக்குள்ள பயம்தான். இவன் பிள்ளைக்கா பையன் மாதிரி அடிக்கடி ஏதாவது பிரச்சனை பண்ணுறான், அடிக்கடி ஏதாவது பிரச்சனை பண்ணி விடுறான். அதனால எதுக்கும் நம்ம மட்டும் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் பட்ஜெட் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. வருஷம் பாதுகாப்பு துறைக்காக ஒதுக்கீடு அதிகமாக போயிட்டே இருக்கு. நம்ம பயப்படுறோமா இல்லையா? பயப்படுறோம். சைனாக்காரன் எந்த டைமில் வருவானோ, அவன் எந்த டைம் வரும். ஏற்கனவே ஒரு தடவை போர் பண்ணிட்டு நிறைய இடத்த ஆக்குபை பண்ணிட்டான், ஏற்கனவே நிறைய பிரச்சனை பண்ணிட்டான். அவன் என் டைமில் எப்போ அடிப்பானோ பயப்படுறோம். அவங்களுக்கும் இருக்கும், இந்தியா முன்ன மாதிரிலாம் இல்லை, முன்னதான் ஏதோ வந்தோம் பண்ணோம், ஏதோ அவங்க ஏமாற்றி அவங்க லேண்டெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டோம். அப்போ ஒரு டைம் ஏதோ ஏமாந்துட்டாங்க, நாமளும் ஏமாற்றிட்டோம். இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ இந்த டைமில் அடித்தா நம்ம எந்த அளவுக்கு படையுமா, நம்ம ஜெயிக்க முடியுமா, இல்லை தோற்றுருவோமா, இல்லை எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சைனாவுக்கும் பயம் இருக்குது. வெளியே காட்டிக்க மாட்டாங்க, சைனாவுக்கும் பயம் இருக்குது. முன்ன மாதிரிலாம் இல்லை இந்தியா, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ ஜவஹர்லால் நேரு காலத்தை ஏமாற்றிட்டோம், அவங்கள ஏமாந்துட்டாங்க, அடிப்படி வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக அப்போ ஸ்ட்ராங்காக வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளே என் டைமில் எப்போ அடிப்பானோ அவன் பயப்படுறான். ஸோ நாடுகளுக்கும் பயம் இருக்குது. அதே மாதிரி நாடுகளை பற்றி சொன்னேன், நம்மளுக்கும் பயம் இருக்குது. அவன் இப்படி பண்ணுவான், இப்படி பண்ணணும். ஸோ அந்த சத்துருன்னு வந்துச்சுனாலே அந்த பயம் வந்துடும். பயம் வந்துச்சுனாலே நம்ம ஆராடி வாங்கினா எல்லா பிரச்சனையும் நமக்கு வரும். கேட்டை ஓப்பன் பண்ணி விட்ட மாட்டான். ஒரு சேஃப்டி கிடையாது. ஸோ சத்துரு பயம்ன்றது உங்கள் மனசில் இருக்கவே கூடாது. நம்ம அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் மெடிசன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் மெடிசன்ஸில் கொடுக்கும் பொழுது ஒரு தகவல், அது சொல்ல தேவையில்லை,
வேண்டாம். பட் இப்போ அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் சொல்கிறேன், எல்லாருக்குமே இந்த பயத்தை போக்கக்கூடிய விஷயத்துக்கு உண்ட மூலிகை மருந்துகள் சேர்க்கப்படுகின்றன. கர்மா கிளீனிங் மெடிசன் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இந்த பயத்தை போக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த அமைப்புகள் உங்களுக்கு பாதிக்காது இருக்க மாதிரி மருந்துகள் கேசியம்ல கலந்து கொடுக்குறோம். கர்மா கிளீனிங் மெடிசன் கொடுக்குறோம். அப்படின்னா இதை நீங்கள் சாப்பிட நல்லா உணரலாம். அந்த பயம் போயிடும். உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ இப்படி ஆகிட்டா என்ன ஆகும், இது இப்படி ஆகிட்டாடும், இப்படி ஆகிடுங்க அப்படின்னு பயம் போயிடும். ஒரு தைரியம் வரும். இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு தைரியம் நல்லா சென்சிட்டிவாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கர்மா கிளீனிங் மெடிசன் சாப்பிட்ட பிறகு உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் வரும். வாழ்ந்து காட்டலாம், சாதிச்சு காட்டலாம், நம்மளாம் இந்த கஷ்டம் வெளியே வந்துடுமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை தைரியம் வரும். அந்த நம்பிக்கை தைரியம் இந்த பயத்தை போக்கக்கூடிய, எதிரிகளை தவிர்க்கக்கூடிய, எதிரிகள் இல்லாத நிலை உருவாக்கக்கூடிய அமைப்புள்ள அந்த மூலிகைகளுடைய எசன்ஸ் கர்மா கிளீனிங் மெடிசன்ல சேர்த்தி இருக்கிறோம். கர்மா கிளீனிங் மெடிசன் வந்து அது அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட டிஎன்ஏக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய போர் பேரண்ட்ஸு முன்னோர்கள் எப்படி இருக்காங்க தகுந்த மாதிரி 1லேருந்து அதிகபட்சம் 5 வரைக்கும் கொடுப்போம். 1லேருந்து அதிகபட்சம் 5 வரைக்கும் கொடுப்போம். அப்போ 1 கொடுத்தா கம்மி, 5 கொடுத்தா அதிகம் கிடையாது. அது அவங்களுடைய உள்ள அப்சார்ப்ஷன் பவரை பொறுத்து மாற்றி கொடுப்போம். ஒரு மருந்து கொடுத்தாலும் அதில் பவர் தான், 5 மருந்து கொடுத்தாலும் பவர் தான். அது சில காரணங்களுக்காக அதெல்லாம் விளக்கி சொல்ல முடியாது. விளக்கி சொன்னால் உங்களுக்கும் புரியாது. உங்களுக்கும் புரியாது. அது சில காரணங்களுக்காக கர்மா கிளியரிங் மெடிசன் வந்து 1லேருந்து அதிகபட்சம் 5 வரைக்கும் கொடுப்போம். அந்த 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்தோம்னா 5 விதமான வேலைகளை பார்க்கும். சில பேருக்கு 1 கொடுப்போம், சில பேருக்கு 2 கொடுப்போம். உடனே நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டு, கேசிஎம் வந்து எனக்கு 3 அனுப்பிச்சிக்கிறாரு, எனக்கு மட்டும் 1 அனுப்பிச்சிட்டாரு, பார்த்தியா அந்த டாக்டர் ஓர வஞ்சனை பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணும்போது ஆமாம் உனக்கு 5 அனுப்பிச்சிக்கிறாரு, எனக்கு 3 அனுப்பிச்சிக்கிறாரு, கேசிஎம் 1 அனுப்பிச்சிக்கிறாரு, இது என்ன அது டாக்டர் இப்படிலாம் கோல்மால் பண்ணுறாரு, உனக்கு 1 எனக்கு 3 உனக்கு 5 அப்படின்னு நீங்கள் டிஸ்கஸ்லாம் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எத்தனை பேருக்கு எத்தனை அனுப்பிச்சாலும் அது கரெக்டாக வேலை செய்யும். உங்கள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் அனாட்டமிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய முன்னோர்கள் என்ன டிஎன்ஏ கொண்டு வந்திருக்காங்களுக்கு தகுந்த மாதிரி, அதை நீங்கள் எந்த அளவுக்கு அதை நியூட்ரைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறீங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொடுப்போம். இங்கே வேரியேஷன்லாம் கிடையாது. கேசிஎம் வந்து உங்களுக்கு 1 வந்தாலும் 2 வந்தாலும் 3 வந்தாலும் 4 வந்தாலும் 5 வந்தாலும் சில காரணங்களுக்காக கொடுக்குறோம். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஐயோ டாக்டர் இப்படி பண்ணுறாரு, பார்த்து அநியாயம் பண்ணுறாரு, பேசுறலாம் இன்னைக்கு பேசுறாரு, ஆனால் இப்படி ஓர வஞ்சனை பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க. தவறு அப்படின்னு நினைக்காதீங்க. சரியா? டாக்டர் ஓர வஞ்சனை பண்ண மாட்டார். என்றைக்குமே என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன். அந்த ஓர வஞ்சனையெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் கடவுள் கூட பண்ணுறாரு. பொம்பளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஆம்பளை கொஞ்சம் டீலில் தான் விடுறாரு. பொம்பளைங்களுக்கு குத்தி வச்சு கொஞ்சம் செல்லம் தான் கொடுக்குறாரு, ஆம்பளை கொஞ்சம் டீலில் தான் விடுறாரு. கடவுள் கூட செய்வார், டாக்டர் வந்து அது மாதிரி செய்ய மாட்டார். எல்லாருக்கும் ஈக்குவலாக போவார். சரியா? அவங்க கஷ்டம் போகணும், அவங்க துன்பம் போகணும், அவங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? என் வாழ்நாளில் எனக்கு சித்தர்கள் இறைவன் கொடுத்த ஞானத்தை வைத்துக்கொண்டு, அவங்க எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்தாங்களோ அதையெல்லாம் வைத்துக்கொண்டு, அந்த ஞானத்தையும் செல்வத்தையும் என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு கொடுத்தாங்க அதையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் தான் நான் பார்ப்பேன். இந்த கேசிஎம் மேட்டரில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம ஆளுங்க அப்படி பேசினாலும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு 3 அனுப்பிச்சிட்டாரு, உனக்கு 5 அனுப்பிச்சிட்டாரு, எனக்கு 1 தான் அனுப்பிச்சிக்கிறாரு அப்படின்லாம் டென்ஷன் ஆகிக்காதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பவர் கொடுப்போம். ஸோ அந்த இதில் நீங்கள் அந்த பயம் சத்துருக்கெல்லாம் போகிறதுக்கான விஷயத்தை நாம் கொடுக்குறோம், எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஸோ உங்களை அறிந்தும் உங்களுக்கு அறியாமல் யாரெல்லாம் எதிர்காக இருக்கின்றார்களோ அவர்களாம் உங்களை விட்டு விலகி போவார்கள். நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம், தானாகவே விலகிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அவங்க போக அலோவ் பண்ணுங்க, வெளியே போகட்டும். உங்களுடைய சத்துருக்கள், உங்களுடைய எதிரிகள், நேர்முக எதிரிகளாக இருந்தாலும் சரி, மறைமுக எதிரிகளாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட விலகி போயிடுவார்கள். கந்தசஷ்டி கவசம் படிப்பதனால், பாராயணம் செய்வதால், இதை உச்சரிப்பதால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகள் உங்களுக்கு கர்மா கிளீனிங் மெடிசன் சாப்பிடுவதால் கிடைக்கும். தெரிஞ்சுக்கோங்க. கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதால், உச்சரிப்பதால், பாடம் படிப்பதால், அதை மனப்பாடமாக சொல்லுவதால், கந்தசஷ்டி கவசம் எந்தெந்த வகையில் தான் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குமோ அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கர்மா கிளீனிங் மெடிசன்ஸ் காலையில் எம்டி ஸ்டமக்கில் அந்த 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு, அவங்க வயசு தகுந்த மாதிரி அதிகபட்சம் 2 டம்ளர், சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும், சின்ன 1/2 டம்ளர் 1 டம்ளர் 2 டம்ளர், பெரியவங்க அடல்ட்ஸ் 2 டம்ளர் குடிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் 30 ml. பிறந்த குழந்தை கூட கொடுக்கலாம். பாலடையில் ஒரு பிறந்த குழந்தை கூட பாலடையில் கொஞ்சம் பால் அல்லது தாய்ப்பாலோ அல்லது தண்ணியோ கொஞ்சம் கொடுத்துட்டு கர்மா கிளீனிங் மெடிசன் ஒரே ஒரு போட்டு கொடுக்கலாம். அந்த பாலில் கரைச்சி கூட கொடுக்கலாம். கர்மா கிளீனிங் மெடிசன் பிறந்த குழந்தை கூட கொடுக்கலாம். அது மாதிரி கர்மா கிளீனிங் மெடிசன் பிறந்த குழந்தையிலிருந்து வயதான முதியோர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம்.
அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொடுக்கும்போது இந்த கந்தசஷ்டி கவசத்தை நீங்க முழுமையாக இப்ப சொன்னார் இல்லையா, ஆச்சாரத்துடன் இப்படி அங்கம் துதக்கி இந்த முறையெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரே, அந்த முறைகளை கிடைக்கிற நன்மைகள் நீங்க சாதாரணமா கேசியம் சாப்பிட்டுட்டு கர்மா கிளிங் மெடிசன் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு கர்மா கிளிங் கடைசியாக தான் சாப்பிடணும். முதல்ல தண்ணி உள்ள போயிடணும், அப்புறம் கர்மா கிளிங் சப்தி சாப்பிடணும். ஒரே ஒரு மாத்திரை சப்தி சாப்பிடணும், ஒன்று போட்டாலே போதும். அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது பொல்லாதவரை படிப்படியாக்கும் சர்வசத்ரு சங்காரத்தரை. சர்வசத்ரு அடிக்க வேண்டிய வேலை வந்து நம்ம போய் அதுவே செஞ்சிடும், அது மாதிரி பண்ணிடும். சர்வசத்ருவை அடிக்கணும். நான் திரும்ப சொல்ற மாதிரி சத்துருக்கள் இல்லாத நிலைமை உருவாக்கிவிடும். நம்ம கேசியம் கொடுக்கும்போது சத்துருக்கள் இல்லாத நிலைமை உருவாக்கிடும், அவங்களே விளக்கிடும். உங்களுக்கே நல்லா நோட் பண்ணா தெரியும், இந்த கேசியம் சாப்பிட உங்களுக்கு வேண்டாதவங்க, உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்தவங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்கன்னா ஆட்டோமேட்டிக் அவங்களே விளக்கிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், நீங்கள் முயற்சிக்கணும், ஆட்டோமேட்டிக் அதிகம் நடக்கும். அந்த கர்மா கிளியரிங் மெடிசன்ல அந்த அதுக்குண்டான மூலிகையுடைய சத்தை நம்ம இறக்கி பாடம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் யுவர் நாலேஜ். அறிந்தானதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் அஷ்டலட்சுமிகள் ஒன்னொருத்துக்கு ஒரு லட்சுமிகள் சொல்லியிருக்கோம், ஒரு லட்சுமி சொல்லியிருக்கோம். அந்த லட்சுமி வந்து அஷ்டலட்சுமிகள். அந்த அஷ்டலட்சுமிகள் மூலமாக என்ன கிடைக்குமோ அந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல வர்றார். வீரலட்சுமிக்கு விருந்துணவாக, வீரலட்சுமிக்கு அந்த அஷ்டலட்சுமியில ஒரு வீரலட்சுமி. அந்த சூரபத்மனை துவம்சம் பண்றதுக்கு, சூரபத்மனை அடிக்கிறதுக்கு என்ன வேணும்? வீரம் வேணும், வீரலட்சுமி. ஸோ வீரலட்சுமி மூலமாக சூரபத்மனை அடிச்சோன்றதை சொல்றாங்க இங்க. துணிந்த தகையால் 27 பேர் உவந்து அடித்த. 27 பேர்னா 27 நட்சத்திரங்கள், 27 ஸ்டார்ஸ் சொல்றோம் இல்லையா, 27 நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு அதிபதி இருக்காங்க, நட்சத்திர தேவதைகள்னு சொல்லுவாங்க. ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதைகள் இருக்காங்க, ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதைகள் இருக்காங்க. சில நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து ஃபேவரா இருக்கும், சில நட்சத்திரங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கும், சில நட்சத்திரங்கள் நியூட்ரலா இருக்கும். சில நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஃபேவரான நட்சத்திரங்களா இருக்கும், சில நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டான நட்சத்திரங்களா இருக்கும், சில நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து நியூட்ரலா இருக்கும். ஸோ இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க. கட்டாயம் பார்க்க வேண்டிய பொருத்தங்கள்ல நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு இது பொருந்துதா, இந்த நட்சத்திரத்துக்கு இது பொருந்துதான்னு சொல்லி பார்த்து பண்ணுவாங்க. அதுவும் சரியான முறை தான். அந்த 27 நட்சத்திர தேவதைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே உங்களுக்கு அருள் புரிவாங்கன்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, எல்லாருமே 27 நட்சத்திரங்கள் தான் பிறந்திருக்கும். இந்த 27 உலகத்துல யார் எந்த ரிலிஜன், எந்த மொழி, எந்த நாடு, எந்த இனத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் 840 கோடி மக்கள் இல்லையா, ஆக்சுவலாக 850 கோடிக்கு மேலே இருக்காங்க. 850 கோடி மக்களை நம்ம வச்சுக்கோம். 850 கோடி மக்களுக்கும் என்ன நட்சத்திரம்னா இந்த 27 கோடி தான் வரும். எல்லாருக்கும் இதான் வரும், முஸ்லீமுக்கும் இதான் வரும், கிறிஸ்டனுக்கும் இதான் வரும், இந்துக்களுக்கும் அதான் வரும், பார்சிக்கும் இதான் வரும். கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க, அவங்களும் எல்லாருமே இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளதான் பரப்போம். அந்த 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான அந்த அதிபர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நன்மை புரிவாங்கன்னு சொல்ல வரேன். சரியா? அந்த 27 அவங்க வந்து உவந்து அடித்தேன்னா அந்த 27 நட்சத்திர அதிபதிகள், அந்த தேவதைகள் வந்து உங்களுக்கு உவந்து ஃபேவர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். 27க்கு உவந்து அடித்த குருபரன் பழனிக்குண்டில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி. முருகனை வந்து சின்ன குழந்தையாக கற்பனை பண்ணி சொல்றாங்க. எடுத்தாட்கொள்ள என்றுள்ளதுள்ளம், கடவுள் வந்து உங்களை எடுத்தாட்கொண்டுகிறார். இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஃபாலோ பண்ணும்போது கடவுள் உங்களை தடுத்து, தீமைகளின் தடுத்து உங்களை எடுத்து ஆட்கொள்கிறார். தீமைகளின் தடுத்து உங்களை எடுத்து ஆட்கொள்கிறார். அதுதான் சொல்றாங்க. மேவிய வடிவரும் வேலவா போற்றி, தேவர்கள் சேனாபதியை போற்றி. இப்போ அசுரர்கள் தேவர்கள் 2ஆ பிரிச்சிருக்கிறோம். 7 ஆயிடுச்சா? சரி, இதோட முடிச்சிடும். அசுரர்கள் தேவர்கள், அது கரெக்ட் டைமா? கரெக்ட் டைமா? ஓகே. அசுரர்கள் தேவர்கள் சேனாபதியை போற்றி இல்லையா? ஸோ இந்த லாஸ்ட் லைனுக்கு நாளைக்கு பண்ணிக்குவோம். இப்போ டைம் முடிஞ்சு போச்சு, 7:10 ஆச்சு, முடிச்சிடுவோம். நாளைக்கு நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்குவோம். இப்போ இந்த லைன் வரைக்கும் பார்த்துக்கலாம். நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். சரியா? ஐயா, இந்த கந்தசஷ்டி சவத்தை பத்தி டவுட் நாளைக்கு கேட்கலாம் ஐயா? தாராளமா கேட்கலாம், நாளைக்கு கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க முன்னாடியே இதுல போட்டுடுங்க, குரூப்ல போட்டுடுங்க, லைவாவும் கேட்கலாம். நாளைக்கு கேட்கலாம், கண்டிப்பா கேட்கலாம் சார். நன்றி ஐயா, கண்டிப்பா கேட்கலாம், கண்டிப்பா கேட்கலாம். ஐயா, எனக்கு கொஞ்சம் கேசியம் அனுப்பிச்சு விடுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஐயா, தயவு செய்து புண்ணியமா போங்க. எல்லாருக்குமே கொடுக்கலாம் சார், எல்லாருக்குமே கொடுங்க. நாட் ஒன்லி ஃபார் யூ, சகோதரருக்கு மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாருக்குமே கேசியம் வேணும் சார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்கும் கேசியம் கண்டிப்பா வேணும். அதை நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்குறோம் சார், பண்றோம் சார். ஐயா, பணிவோட கேட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஐயா கொஞ்சம். பத்தியா, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்.
நான் நல்லா இருந்தா போதும், ரைட், தப்பு இல்லை, அது தப்பு இல்லை சார். நீங்களே பாக்குறீங்க, குரூப்ல நீங்களே பாக்குறீங்க பாருங்க. 6 மாசம் ஆச்சு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, 6 மாசம் ஆச்சு மருந்து கொடுக்கல, 6 மாசம் ஆச்சு கிறிஸ்டல் கொடுக்கல அப்படின்னு 6 மாசம் குரூப்லேயே போடுறாங்க இல்லையா? நான் சொன்னா கூட ஏதோ சும்மா சொல்ல நினைச்சேன், குரூப்லேயே போட்டாங்க பாருங்க. சார் சொல்லி கொடுத்துருவார், நீங்க குரூப்ல போட்டுருங்க. ஆச்சந்தி சார் ஒரு லெவல் வரைக்கும் பேசுவாரு, முடிச்சு அதனால முடியலன்னு போது நீங்க குரூப்ல போட்டுருங்க, டாக்டர் பார்ப்பாரு, பார்த்து சொல்லுவார், அப்படி விட்டுருவார் அவர். அது மாதிரி சொல்லுவார். அது முடிஞ்ச வரைக்கும் பேசுவார். நீங்க ரொம்ப அவரை குறைச்சல் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களா, அவர் என்ன பண்ணுவார், இன்னும் முடியல, சரி நீங்க குரூப்ல போட்டுருங்க, டாக்டர் பார்ப்பாரு, டாக்டர் ஆன்சர் பண்ணுவார்னு சொல்லிடுவார் அவர். அப்ப நான் பார்ப்போம், சொல்லுவோம், ரைட், தப்பு இல்லை. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த 6 மாசம் 4 மாசம் 5 மாசம் வெயிட் பண்ணவங்க இருக்காங்க சார். அப்ப எல்லாருக்கும் பண்றோம் சார், இன்க்ளூடிங் உங்களையும் சேர்த்து தான் சார். நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்க ஆனா உங்களுக்கு பெண்டிங் அப்படி சொல்ல வரல. நம்ம அந்த சீனியாரிட்டியை பார்த்து அவங்க யார் ரொம்ப சபரிங் இருக்காங்க, என்ன கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கண்டிப்பா பண்றோம் சார், கண்டிப்பா பண்றோம் சார். சார் இங்க இருக்கிற வீடு சார் 200 மீட்டர்ஸ் இருக்கு, வீட்டுக்கே போறதுக்கு டைம் இல்லை சார். வீட்டுல இருந்து அவங்க இங்க வந்து என்ன பார்த்துட்டு போறாங்க டெய்லி, நான் அங்க போட்டு அவங்க என்ன வந்து இங்க பார்த்துட்டு போறாங்க. அவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் சார், என்னால என்ன முடியுமோ பண்ணிட்டு இருக்கேன் சார். அதனால யாருக்கும் வந்து டேட் பண்ணணும், தாமதம் பண்ணணும் அப்படின்றதுலாம் அந்த பாரபட்சம் நம்ம கிட்ட கிடையாது. பாரபட்சம் பார்க்குற மனிதனாக இருந்தால் சித்தர்களும் இறைவனும் என்ன செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, என்ன செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஒரு கிரிட்டேரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுக்கெல்லாம் ஃபுல்ஃபிலுக்கு ஓகேனால தான் நம்மளை இங்கே உட்காரச்சு பேச சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பாரபட்சம்ன்றது வந்து நம்மகிட்ட எப்பவுமே கிடையாது சார். மனசால கூட நம்ம நினைக்க மாட்டோம், மனசால கூட இவங்களுக்கு இப்படி செய்யணும், அவங்களுக்கு செய்யக்கூடாது, இவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டவங்க தான் சார் இறைவன், சித்தர் பெருமக்கள், டாக்டர் இளங்கோ கூட செய்வோம் சார், கண்டிப்பா பண்ணுவோம். சரியா? நன்றி நன்றி. குழுவெல்லாம் தொலைவே இல்லை, ஒரே கீழே தான் பாத்ரூம்ல இருக்குது. ஒரு கீழே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப
அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி தேங்க்யூ சார். ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. இதை முடிச்சிட்டு பேசுவோமா? இந்த சப்ஜெக்ட் முடிச்சிட்டு தர்மத்தை பத்தி பேசுவோம். இது முடிச்சுட்டு பேசுவோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி.